കഥക് മുട്ടിയാണ്. ഇപ്പൊ നാളത്തേക്ക് ഈ തോന്നലൊക്കെ ഒന്ന് പോവായിരിക്കും അല്ലേ? അങ്ങനെ പോയവനുണ്ട്, പോവാത്തവനുണ്ട്, ഭ്രാന്ത് വരെ പിടിച്ചവനുണ്ട്. മക്കൾ അകത്തേക്ക് പ്രവേശിച്ചത്. 10-11 അതെങ്ങനെ കറക്റ്റാവും? പഠിച്ചിട്ടുണ്ടല്ലേ? കയ്യിലെങ്ങനെ എന്നെ കിട്ടിയിരുന്നു കിട്ടല്ല. കലാകാരന്മാരെന്നും കൊച്ചു നമ്പ്യാർ ബഹുമാനിച്ചിട്ടേ ഉള്ളൂ. ഈ ചാക്കിലാക്കി കൂടെ കളയേണ്ടി മതി. അങ്ങനെ ആൾക്കാർ തൂങ്ങിയും വിഷടിച്ചും മരിച്ച ലോഡ്ജല്ലേ. ഇത് സംഭവം സർവ്വസാധാരണ. ഓട്ടോമാറ്റിക് എല്ലാ പ്രശ്നവും കൂടെ മേശപ്പുറത്ത് എടുത്തു വെക്കണ്ട. 5 കുരിശിളക്കിയപ്പോ പോന്ന 5 പ്രേതം. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மலையாள படம் தாங்க. மலையாள மூவினாலே வித்தியாசமான மூவியாக தாங்க இருக்குங்க. நம்மளால் கடைசி வரைக்கும் என்ன நடக்கு, யார் ஹீரோ யார் வில்லன், யார் கொலைகாரன் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி தாங்க இந்த படத்துலேயும் ஆல்மோஸ்ட் ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும் சஸ்பென்ஸாகவே கொண்டு போகிறாங்க. அப்படி ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த ஒரு சூப்பரான படத்தை தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த படம் பேர் கரக்கம். ஆமாங்க, மலையாளத்தில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடியில் வந்திருக்கு. நம்ம சோனி 5ல் வந்து தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன பார்த்து வந்துடலாம். இந்த நம்ம படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் வந்து ஒரு நியூ இயர் அன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை ஆகுது. அதனால் போய் ஒரு சுடுகாட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அந்த சுடுகாட்டில் இவர் தெரியாதனமாக ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாரு. அதனால் ஏற்படுற பின் விளைவுகள் என்ன, இவருக்கு வாழ்க்கை அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன். அதாவது இந்த சுடுகாட்டுக்கு போன இடத்துல அங்கே இருக்கிற கல்லறையில் வந்து எல்லா கல்லறையுமே மர சிலுவையும் இல்லை சிமெண்டான சிலுவையை மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு 5 கல்லறையில் மட்டும் பித்தளையில் செய்யப்பட்ட சிலுவைகள் இருக்குது. அதனால் நம்ம ஹீரோ ஏற்கனவே ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கான். இந்த பித்தளை சிலுவை செய்யப்பட்ட அந்த சிலுவையெல்லாம் தூக்கிட்டு போய் விற்றுட்டா நம்ம கொஞ்சம் காசு பார்க்கலாம் அப்படின்னு வழி ராத்திரியாக நம்ம ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் அந்த 5 ஆல்ரெடி அங்கே தான் இருக்கான், அந்த 5 சிலுவையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படி அவங்க அந்த கல்லறையிலேருந்து தூக்கிட்டு போன அந்த சிலுவையை சுற்றி பல மர்மங்கள் வர ஆரம்பிக்குது. நம்ம மைக்கேல் ஜாக்சன் இருக்கார்ல, அமெரிக்கா ரேப் பாடகர், அவரை மாதிரியே ஒரு 5 பேர் வந்து இவங்களை வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா அது 5மே பேய். அந்த 5 பேயுமே அந்த 5 கல்லறையிலேருந்து சிலுவை எட்டு வந்தாங்கல்ல, அந்த 5 கல்லறையோட பேய் அவங்க சிலுவையை தூக்கிட்டு வந்ததால் இவங்க அவங்கள வந்து தொல்லை பண்ண வாட்டி வர ஆரம்பிக்காங்க. இப்போ அந்த ஆன்மாக்கெல்லாம் இவங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கு. இவங்க ஏன் அவனை சுற்றி வராங்க, அவங்க வேறு யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க. இவங்க பின்னாடி, இவங்க மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மம் என்ன, இப்படி பல கேள்வி இருக்குங்க. அப்படி பல கேள்விக்கும் நம்மளை ஆச்சரியப்படுற விதமாக வர்ற ஒரு படம் தான். கிளைமேக்ஸ்லாம் ட்விஸ்ட் நம்பவே முடியாதுங்க, பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. அப்படிப்பட்ட படம் தான் இந்த கரகம். ஓகே மக்களே, நம்ம இப்போ இந்த படத்தோட சீன் பை எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில்
இந்த படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சீன் பை எல்லா சீனும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்கா, யார் யார் டெக்னீஷியன், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் அண்ட் டைரக்டர், தயாரிப்பு குழு, இப்படி படத்துக்கு சம்மந்தப்பட்ட எல்லாரை பற்றியும் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்தவங்க நடிப்புகள், மற்ற ஆக்டர்ஸ் இருக்கிற அந்த எல்லாரோட நடிப்புகள் பற்றி பேசலாம், அந்த டெக்னீஷியன் ஒர்க் பற்றி பேசலாம், டைரக்டர் பற்றி பேசலாம். இப்படி எல்லா விதமான விஷயத்தையும் இந்த படத்தை சம்மந்தப்பட்ட மொத்த ரிவ்யூயும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே மக்களே, வாங்க இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேருந்து இப்போ நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா இந்த படத்தை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம சீன் பை ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம படத்தில் மற்ற டீட்டெயிலாக சில விஷயங்களை பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட ஓப்பனிங் சீனை காட்டுறாங்க. ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடை தான் காட்டுறாங்க. ஆமாங்க, ஒரு சுடுகாடை தான் காட்டுறாங்க. அந்த சுடுகாட்டுக்குள்ளே ஒரு பெரியவர் மட்டும் வயசான ஆள் போய்கிட்டு இருக்காரு. அவர் போய் ஒரு கல்லறையை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்காரு. யாரும் பார்த்தா அது அவரோட மனைவியோட கல்லறை. அவர் அங்கே போய் என்ன சொல்கிறாருன்னா, செத்ததுக்கப்புறம் தான் மனைவியை போய் தப்பாக பேசுகிறாரு. பக்கத்தில் ஒரு புது கலர் இருக்கும். அந்த புது கலரை பார்த்து, ஓ சின்ன பையனை பார்த்து நீ பேயை பிடிச்சிக்கிட்டியோ, அதான் நீ இப்போ என் கனவுல வரமாட்டேங்கியோ சொல்லி செத்து போன தான் மனைவிகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சும்மா போதையில் கத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியே கத்தி முடிச்சுட்டு அவர் அப்படியே போகிறாரு. போகும்போது அங்கே இருக்கிற ஒரு சிலுவையில் கை வைக்கணும். அந்த சிலுவை லைட்டாக சாஞ்சிருது. அப்படியே இந்த இடத்துல படத்தோட டைட்டில் போடுறாங்க. கரகம் சொல்லி இந்த இடத்துல தாங்க படத்தோட டைட்டிலே போடுறாங்க. இப்போ டக்குன்னு அங்கே கட் பண்ணி இப்போ அடுத்த சீன் காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பேண்ட் மியூசிக் குரூப் வச்சுருக்காருங்க. ஆமாங்க, அவர் ஜாலியாக ஒரு ஃபேன் மியூசிக் குரூப் தான். ஃப்ரெண்டு ஒரு 4 பேர் விட்டு சேர்ந்துக்கிட்டு அதில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோவோட லவ்வர் தாங்க. அவர் தான் நம்ம ஹீரோவோட பேர். இந்த படத்தில் ஹீரோவோட நேம் கதாபாத்திரம் ஜாக்சன். லவ்வர் பேர் பிங்கி. இவங்க 5 பேருமே ஜாலியாக அப்படியே ஒரு டான்ஸ் மாதிரி ஆடிக்கிட்டு ஓப்பனிங்லேயே ஒரு சாங்கு தாங்க. அதாவது இவங்க பண்ணுற வேலையே ஒரு சாங்காக இந்த இடத்துல ஒரு பர்பஸ்லாம் நம்ம காட்டுறாங்க. அது நமக்கு தேவையில்லைங்க. அதனால் அந்த சாங்கை அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இப்போ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோ வண்டி எடுத்து ஒரு ஊருக்கு போகிறாரு. எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு தாங்க போகிறாரு. ஆமாம், இவர் வெளியூரில் தங்கி வேலை பார்க்காரு. இவருக்கு ஒரு அம்மாவும் ஒரு தங்கச்சி இருக்காங்க, ஊரில் இருக்காங்க. இப்போ அந்த ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போன தங்கச்சி இவனை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. டேய் என்னாச்சு, போன வருஷம் இப்போ அடுத்த வருஷம் வர, உன்னையெல்லாம் எப்போ பார்க்குறே தெரியல, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், உன்னை காணோன்னு சொல்லி பேப்பர்லாம் இப்போ நியூஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல இதை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அவன் இதுக்கு போனான்னு நம்ம ஹீரோ ஆல்ரெடி பயங்கர பணப்பிரச்சனையில் இருப்பான். கையில் காசே கிடையாது. வண்டிக்கு டீசல் போடனா கூட அது கூட காசு கிடையாது. இப்போ ஊருக்கு போயிருக்கிறதே தான் வீட்டில் போய் அம்மா கிட்ட காசு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான். ஆனால் அவங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ஒன்றுமே செஞ்சது கிடையாது. இப்போ வரைக்கும் எந்த காசும் கொடுத்தது கிடையாது. இஷ்டத்துக்கு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு இளம் வாலிபன் லவ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ வீட்டுக்கு போய் தான் அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி காசு கேட்டோன்னா அவங்களுக்கு காசுன்னு கேட்டவுடனே 2 பேரும், அம்மாவும் தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை அடித்து வெளியே விரட்டிடுறாங்க. காசுன்னு கேட்டு இந்த பக்கம் வந்தேன்னா உன்னை அடிச்சே கொண்டு விட சொல்லி விரட்டிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ ரொம்ப கோவப்பட்டு, சரி அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு இருக்காப்புல, உள்ளூரில் ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல, அப்படி ஒரு உள்ளூரில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கான். ஏன் லாட்ஜில் தங்கியிருக்கான்னா அன்னைக்கு நைட்டு தாங்க நியூ இயர். அந்த நியூ இயருக்காண்டி தான் நம்ம அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கான். அவர் ஏற்பாடு அங்கே தான் ஒரு பார்ட்டி கீட்டி எல்லாம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இப்போ நம்ம ஹீரோவும் அங்கே போகிறாரு. அங்கே போய் நல்லா ஒரு ரூமில் போய் ஜாலியாக சரக்கு போட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் நல்லா ஜாலியாக ஆடி வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் பேர் மைக்கேல். ஆமாங்க, இவரும் நம்ம ஒரு விதத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டு மாதிரி தான். அவர் பேர் மைக்கேல், நம்ம ஹீரோ பேர் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சன், நல்ல காம்பினேஷன் அது பார்த்தீங்களா. அப்படியே அவங்க ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி நைட் நியூ இயர் பிறக்க போது எல்லோரும் ஜாலியாக டான்ஸு, பார்ட்டி, ரேப் மியூசிக் சொல்லி எல்லாம் வைபாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து திடீர்னு பார்த்தா ஒரு கும்பல் சண்டைக்கு வராங்க. என்னன்னு பார்த்தா இவங்க ஃப்ரெண்டு இருக்கார்ல, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு, அவன் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி நான் நியூ இயர் பார்ட்டி கொண்டாட போகிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட காசை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். அவன் சொன்ன அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே அங்கே பண்ணலை. அதனால் அங்கே எல்லாம் கடுப்பாகி எல்லாம் சண்டை போட ஆரம்பிக்காங்க. அப்போது இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்கே
ஹீரோ வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டை தேடி வந்திருக்காருல. இப்போ உனக்கு தெரியும் உன் ஃப்ரெண்டு எங்கே இருக்கான்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண வராங்க அந்த கும்பல். அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோ பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாரு. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டாக நம்ம மைக்கேல் இருக்கார்ல, அவர் கூட கிளம்புறாங்க. இப்போ 2 பேரும் வேன் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறாங்க. எங்கே போகிறது தெரியாமல் ஒரு இடத்துல நிற்காங்க. சரி கொஞ்ச நேரம் இங்கே நம்ம பதுங்கிக்கலாம், அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பதுங்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் தாங்க நம்ம ஓப்பனிங் சீனில் காட்டினாங்க சுடுகாடு, அந்த சுடுகாடை தாங்க காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த சுடுகாடுக்குள்ளே போகிறாங்க. நார்மலாக உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த சிலுவைகள் எல்லாமே ஒவ்வொரு கலரையாக இருக்கும்போது இவங்க ஆல்மோஸ்ட் நியூ இயர் பிறக்க போது 2 பேரும் சரக்கு அடித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நியூ இயர் பிறந்துச்சு, ஹாப்பி நியூ இயர் சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அப்படியே அங்கே போதையில படுத்துடுறாங்க. சுடுகாட்டில் இருந்தாலே சில துஷ்ட சக்தி, அதாவது பேய் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும்ல, வித்தியாசமான சவுண்டெல்லாம் கேட்குது. நம்ம ஹீரோ பயந்து போய் சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்படி அவங்க கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு கல்லறையை நோட் பண்ணுறாங்க. அது வந்து மினுங்குது. அங்கே இருக்கிற சிலுவை மட்டும், கல்லறையில் எல்லாருக்குமே சிலுவை வச்சுருப்பாங்க. அப்படி அங்கே வச்சுருக்க சிலுவை வந்து அது மட்டும் வித்தியாசமாக இருக்குது. என்னன்னு கிட்ட போய் பார்த்தா அது ஃபுல்லாக பித்தளைங்க. ஒரு ஆள் உயரத்துக்கு பித்தளை வந்து ஃபுல்லாக சிலுவையை அடித்து வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லை, 5 கல்லறையிலையும் அந்த மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் பயங்கரமாக ஷாக்காயிடுறாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் பித்தளை சிலுவைக்கு வந்து அந்த ஊரில் நல்ல மதிப்பு இருக்குது, நல்ல ரேட் இருக்குது. இப்படி பித்தளை சிலுவை வந்து ஹீரோ வந்து பார்த்துட்டோன்னா சரி பிடுங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குறாங்க. ஆனால் அது ரொம்ப ஈஸியாக வந்துடுது. இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவங்களும் தூக்க முடியாமல் தூக்கிட்டு இப்போ 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. எங்கே போகிறாங்க பார்த்தா அவங்க தங்கியிருந்த அதே லாட்ஜுக்கு தாங்க போகிறாங்க. திரும்ப அங்கே போய் லாட்ஜுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஒரே ஃபைட் ஆகி எல்லாரையும் அடித்து போட்டு அந்த கும்பல்லாம் ஓடி இருப்பாங்க போல். அங்கே நம்ம ஹீரோ அங்கே போய்கிட்டு இருக்காரு. ஹீரோ போகும்போது அங்கே ஒரு ஆள் பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. யாருன்னு தெரியும், அவர் தான் அந்த ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோ வேனை விட்டு தப்பிக்கும் போது கூட வந்து என்னையும் காப்பாற்றுன்னு தெரிஞ்சுக்கிட்டே வருவார். ஆனால் ஹீரோ கண்டுக்காமல் ஓடிடுவார். ஆனால் அந்த ஆள் வந்து நான் தான் அவங்களெலாம் அடித்தேன், நான் தான் ஓட விட்டேன்னு சொல்லி இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்போ சடனாக ஹீரோ உள்ளே என்ட்ரி ஆனவொன்னே அந்த ஆள் முகமே மாறிடும். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோ கிட்ட காலில் விழாதவரே என்னை காப்பாற்றுறான்னு சொல்லி கெஞ்சினவர் இப்போ அங்கே பில்டப் விட்டுக்கிட்டு இருக்காருங்கிறது ஹீரோ பார்த்துருவார். ஆனால் எதுவும் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே கண்ணாலே உன்னைய பற்றி எனக்கு தெரியுண்டா போடா டுபாக்கூர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நவுண்டுருவார். இப்போ உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அவங்க தேவையான திங்ஸ் அண்ட் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு ஆளுக்கு கால் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான், அவரும் ஃப்ரெண்டு தான். அவர் வந்து இந்த சிலுவை கல்லறைக்கு அந்த சவப்பெட்டி செய்கிறது, அந்த சிலுவை செய்கிறது, அந்த மாதிரி ஒரு கடை வச்சுருக்காரு. அவர் ஏற்கனவே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பார், இந்த மாதிரி பித்தளை சிலுவைக்கு வந்து இங்கே வந்து பயங்கர கிராக்கி, அதனால் பித்தளை சிலுவை உங்களுக்கு இங்கே கிடைச்சா என்கிட்ட வந்து கொடுங்க, நல்ல விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நம்பிக்கையில் தான் இவங்க வந்து இப்போ தூக்கியிருப்பாருங்க. இதை வந்து இப்போ நம்ம ஹீரோ அவனுக்கு தான் ஃபோன் அடித்து இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு 5 பித்தளை சிலுவை இருக்குது, ஒன்று ஏன் உயரத்துக்கு இருக்கும், சரியான வெயிட்டு, எங்களாலே தூக்க முடியல, கொண்டு வரோம் அப்படிம்பாங்க. டேய் நீங்கள் எப்போ வேணால் வாங்கலாம் செல்லங்களா, அண்ணன் அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அந்த சிலுவை வாங்குறவர் கூட சொல்கிறாரு. சரி இவங்களும் நாங்கள் நாளைக்கு காலைல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இப்போ என்ன பண்ணாங்கன்னா அங்கே போகிறாங்க. அவங்க இப்போ சரி இப்போ அப்படியே நைட்டு தூங்குறாங்க. அப்படி நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து இந்த மைக்கேல் ஜாக்சன் ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த குரூப்பில் எப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு 4 ஆண்கள், ஒரு பெண்ணு, இப்படி 5 பேர் வந்து இவங்க ரூமுக்குள்ளே வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நேரத்துக்கு மேலே ஹீரோ பயங்கர கடுப்பாகி ஏஞ்சி வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி 5 பேரையும் விரட்டி விட்டு கதவை போட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுறாங்க. இதில் என்ன கொடுமைன்னா இவங்க வெளியே போனதுக்கு தான் தெரியுது இவங்க 5 பேருமே உண்மையான மனிதர்கள் கிடையாதுங்க. ஆமாம், இப்போ சுடுகாட்டிலேருந்து கல்லறையிலேருந்து சிலுவை எப்படின்னு இருந்தாங்கல்ல, அந்த 5 கல்லறையில் இருந்த ஆன்மா தான் இவங்க, 5 பேய்கள் இவங்க தான் தன்னுடைய சிலுவையை பிடிக்கிட்டு வந்துட்டானேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஹீரோவுக்கு மட்டும்தான் தெரியும், ஹீரோவோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேருக்கு மட்டும்தான், 2 பேர் கண்ணுக்கு மட்டும்தான் இந்த 5 பேய்களும் தெரியுது. வேறு யார் கண்ணுக்கும் பேய் தெரியலை. இவங்க ஓப்பனிங்லேருந்தே அவங்க கூடயே தான் வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோ வந்து அந்த லாட்ஜில் தங்கியிருக்க ஒரு குரூப் அப்படின்னு நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஹீரோ வந்து அவங்க பேய்கள்னு தெரியாமல் தான் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ மறுநாள் காலைல பொழுது விடிஞ்சிருச்சு. வண்டி எடுக்காங்க. நம்ம ஹீரோ ஜாக்சனும் ஹீரோ ஃப்ரெண்டும் மைக்கிளும் சேர்ந்து
இப்போ அந்த அந்த வேனை எடுத்துக்கிட்டு இப்போ நேராக அந்த சிலுவை வாங்குறாருல அவர்கிட்ட போகிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவங்க கடைக்கு முன்னாடி பெரிய கும்பலாக இருக்குது. என்னடா ஒரே கூட்டமாக இருக்குன்னு சொல்லி ஹீரோ ஜாக்சன் வந்து தான் ஃப்ரெண்டு மைக்கிள்கிட்ட அங்கே போய் என்னன்னு பாடுறா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. அவங்க அப்படி போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு ஆள் இறந்து கிடக்காருங்க, வாயில் ரத்தம் கைக்கு இறந்து கிடக்காரு. அதை வேறு யாரும் இல்லைங்க, அது நம்ம அந்த சிலுவை வாங்குற சொன்னார்ல அந்த அண்ணன் தாங்க. அவர் தான் இறந்து கிடக்காரு. ஒரே கும்பலாக இருக்குது. இவர் உள்ளே போய் பார்த்து பயங்கர ஷாக்கு. அம்மா ஓடி வர்றாரு, பதறி ஓடி வந்து தான் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி இறந்து கிடக்கிறது அந்த அண்ணன் தான்டா, வாயில் ரத்தம் கக்கி இறந்து கிடக்கான் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் நம்ம மைக்கிள் வந்து ஹீரோ ஜாக்சன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கும் பயங்கர ஷாக்கு. இப்போ பித்தளை சிலையை வேறு தூக்கிட்டு வந்தாச்சு, அதனால் எது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நைட்டில் ரூமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்கல்ல அந்த 5 பேய் இப்போது அந்த கூட்டத்தோட கூட்டமாக அங்கே நின்று நம்ம ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் செத்து கிடக்கிறதுக்கும் இவங்க இப்படி இங்கே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்க்காரு, சுற்றி முற்றி பார்க்காரு, அந்த சிலுவையை பார்க்காரு, அந்த 5 பேரை பார்க்காரு, நம்ம அந்த செத்து கிடக்கனை பார்க்காரு. இந்த 3க்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு வந்து பயங்கரமாக தெரியுது. சரி ஏதோ பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பயந்து போய் இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு. எங்கே போகிறாருன்னு பார்த்தா சர்ச்சுக்கு போகிறாருங்க. ஆமாங்க, அந்த சர்ச்சுக்கு பின்னாடி தான் அந்த கல்லறை இருக்குது. அந்த கல்லறை சர்ச்சுக்கு தான் போகிறாங்க. அங்கே சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போலீஸ்காரர் வேறு இருப்பார். ஏன்னா இந்த மாதிரி பித்தளை சிலுவை காணன்னு சொல்லி அந்த சர்ச் ஃபாதர் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார். ஒரு 30 வருஷமாக அந்த கலர் இங்கே தான் இருக்குது, யாருமே அதை எடுக்கலை. இப்போ வந்து நேற்று வந்து நியூ இயர் அன்னைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபாதர் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்கு நம்ம ஜாக்சனும் மைக்கிளும் 2 பேரும் அங்கே போகிறாங்க. அவங்க உள்ளே போய் நார்மலாக நியூ இயர் அன்றைக்கி நான் ஃப்ரே போலீஸை பார்த்தோன்னே பயந்து போயிட்டு ஃப்ரே பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு நேராக உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் ஃப்ரே பண்ணுற மாதிரி அப்படியே நடிச்சிட்டு இருக்காங்க. போலீஸ் போனதுக்கப்புறம் எந்திச்சு வெளியே வராங்க. இவங்க இப்போ அந்த சர்ச்சிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. இவங்க எப்படியாவது அந்த சிலுவையை கொண்டு போய் அந்த சர்ச்சில் வச்சிடணும், அந்த கல்லறில் வச்சிடணும் தான் இப்போ அங்கே சர்ச்சுக்கே வந்திருப்பாங்க. ஆனால் போலீஸு இந்த மாதிரி சர்ச் ஃபாதர் எல்லாம் இருக்கிறதால இப்போ ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்களோட வேனில் போய் உட்காடுறாங்க. ஆனால் வேனில் பார்த்தா அந்த 5 டிஸ்கோ அந்த நபர் இருக்காங்களா அந்த 5 பேயுமே உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்கள முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இவங்க நேற்று நைட்டு லாட்ஜுக்கு வந்தாங்க, இன்றைக்கி அவன் செத்து கிடந்தான் அங்கே வந்தாங்க, இப்போ பார்த்தா நம்ம பின்னாடி உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் இது அந்த பேய் தான், 5 பேரும் பேய் தான் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது ரோட்டில் வந்து நம்ம ஹீரோ ஜாக்சன் வந்து தன்னோட முன்னாள் ஃப்ரெண்டை கூப்பிடுறாரு. பார்க்குறாரு, அந்த ஃப்ரெண்டை பார்த்து இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நார்மலாக பேசிக்கிட்டு வா வண்டியில் உட்கார அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வா இவங்க 5 பேர் எப்படி இருக்க அவனுக்கு யாரும் தெரியுது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் அவங்க கண்ணுக்கு அவன் தெரியவே இல்லை. என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலடா, நீங்கள் 2 பேர் மட்டும்தானே இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த டிஸ்கோ அங்கே இருக்கிற அந்த பேய்கள்லாம் இவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ சிலுவை உண்மையிலே இங்கே வந்து ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மறுபடியும் சொல்கிறாரு. அப்போது நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் சிலுவையை எடுத்தேன், அதனால் என்னை வந்து இந்த பேய்கள் துரத்துக்கிட்டே வருது, பின்னாடி தாண்டா உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேருமே சொல்கிறாங்க. உங்கள் 2 பேர் கண்ணுக்கும் தெரியுது, ஆனால் என் கண்ணுக்கு தெரியல இந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு. சரி இதுக்கெல்லாம் விடுங்க, இப்போ இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு சைக்காட்டிஸ்ட் இருக்கார், அவர்கிட்ட போய் நம்ம ஜெகதீஷன் ஒரு ஆள் இருக்கார், அவர் அசிஸ்டண்ட்டு, அவர்கிட்ட போய் பாருங்கள், இந்த மாதிரி பேய் பிசாசு வேலையெல்லாம் அவர் தான் பார்த்து பக்குவமாக செய்வார், அவர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ டக்குன்னு இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீனை காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மைக்கிளும் நம்ம ஹீரோ ஜாக்சனும் மைக்கிளும் 2 பேரும் சேர்ந்து அந்த சிலுவெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நேராக அந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல ஜெகதீஷன் அந்த அவரை பார்க்க போகிறாங்க. அப்படி போய் சிலுவையை கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் இந்த சிலுவையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இது ரொம்ப பழசாக இருக்கேப்பா, இதை பார்த்தா ஒரு கல்லறை மேலே உள்ள சிலுவை எதுக்காக வைக்கிறாங்க, கல்லறைக்குள்ளே உறங்கிட்டு இருக்க ஆன்மாவை எந்த வகையிலும் வெளியே வரக்கூடாது, அமைதியாக அந்த பேயெல்லாம் தூங்கணும், அவங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அதை வைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்ட இந்த பிரியாணி மேலே முட்டை வைக்காங்க, நீங்கள் வந்து தெரியாமல் தரமாக இந்த சிலுவையை தொற்றுக்கே கூடாது,
இந்த சிலுவையில் இருக்கிற அந்த பேய்கள், அந்த கல்லறைக்குள்ள இருக்கிற பேய்கள் வெளியே வரக்கூடாதுன்னா இப்படி சிலுவை வைக்காங்க. நார்மலாக வந்து சிலுவை வைக்கிறது நார்மலாக இறந்தவங்களுக்காக இருக்கும். இந்த வித்தியாசமான சிலுவை வச்சா அது கீழே பெரிய மர்மங்கள் இருக்குது. அந்த மர்மங்களை நீங்கள் தேவையில்லாமல் தட்டி எழுப்பிட்டீங்க. நீங்கள் பண்ணது சாதாரண விஷயமே கிடையாது சொல்லி அந்த ஜெகதீசன் வந்து இன்னும் பில்டப் போட்டுட்ருக்காரு. உங்கள் கண்ணுக்கு தெரிகிற அந்த 5 ஆன்மாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த கலர்லேருந்து தான் வெளியே வந்திருக்கணும். நீங்கள் அந்த சிலுவையை திரும்பி போய் வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு உங்கள் உயிருக்கு ரொம்ப ஆபத்து தான்ப்பா. சரி, ஓகே, இதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இப்போ வந்து எவ்வளோ காசு தருவீங்க அப்படின்னு கேட்காரு. இவங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கேட்காங்க. சரி, வேணாம், ஒரு 10,000. நான் வந்து நார்மலாக எல்லா கேஸுக்கும் 1 லட்சம் வாங்குவேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு மூலிமா வந்ததால் ஒரு 10,000 ரூபா கொடுங்க, போதும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்காரு. ஆனால் நம்ம ஹீரோக்கிட்டேயோ அவர் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் அவ்வளோ காசு இல்லையே. 10,000 ரூபா இருந்தால் நான் எதுக்கே உங்ககிட்ட வரோம், நல்லா தண்ணியை போட்டு படுத்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, அந்த 10,000 ரூபாய்க்கு பதில் இந்த சிலுவையை நீங்களே வச்சுக்கோங்க. பித்தளை சிலுவை எப்படி 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும். ஏன்னா பெரிய பெரிய சிலுவை எல்லாமே காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த 5 பித்தளை சிலுவையும் அந்த ஜெகதீசன்கிட்டயே கொடுக்காரு. அவர் கையில் கொடுத்துட்டு வர்றாரு. அவனும் சரி, ஓகே, நமக்கு இது நான் 10,000 கேட்டேன், அவன் 1 லட்ச ரூபா மதிப்பில் உள்ள அந்த இதை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமாக அதை எடுத்து வச்சுக்கிறாரு. அதை எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காருங்க. 5 சிலுவையும் கொஞ்சம் தலைக்கு பக்கத்தில் ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு அவர் அங்கே தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 பேயுமே அவனை சுற்றி உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. அப்படியே அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. தூங்கிட்டு இருக்கவனை போய் பயமுறுத்த ஆரம்பிக்கு. அவ்வளோதாங்க, அந்த ஜெகதீசன் வந்து அந்த 5 சிலுவைகளையும் எடுத்துகிட்டு அப்படியே டக்குன்னு இப்போ அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெகதீசன் கிளம்பி ஓடுறாரு. பைக்கில் காரில் போய்கிட்டு இருக்காரு. எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் நேராக நம்ம ஹீரோ இருக்கிற அந்த லாட்ஜுக்கு தான் தேடி வராரு. பதறி அடித்து ஓடி வந்து நிற்காரு. இவர் நம்ம ஹீரோ மைக்கேல் 2 பேரும் பார்த்து கேட்காங்க, என்னாச்சு சார், ஏன் இப்படி வரையும் கேட்கும்போது அவர் அந்த சிலுவையை தூக்கி கீழே போடுறாரு. டேய், இது வந்து சாதாரண சிலுவை கிடையாதுடா, இது பயங்கரமான பேய். இதை நான் வச்சுருந்தோம்னா நான் செத்தே போயிடுவேன். இதை எப்படியாவது தயவு செய்து கொண்டு போய் அந்த கல்லறையில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம மைக்கேல் ஜாக்சன் கிட்ட வந்து அவர் அந்த சிலுவையை போட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம பயந்து போய் ஓடியே போயிடுறாருங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் முடிவு பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், நம்ம 2 ஹீரோவும் ஃப்ரெண்டும் இது எப்படியாவது கொண்டு போய் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்களும் இந்த மாதிரி வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படி தான் வைக்கிறதுன்னு யோசிக்காங்க. சரி, உண்மையை கொண்டு போய் நம்ம ஃபாதர்கிட்ட சொல்லுவோம். சர்ச் ஃபாதர்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் மாட்டிக்கிட்டோம், தெரியாதனமாக காசுக்காக தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க ஃபாதர்னு சொல்லி பாத மன்னிப்பு கேட்டு ஃபாதரோட உதவியாக கொண்டு போய் நம்ம யாருக்கும் தெரியாமல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம மைக்கேல் ஜாக்சன் 2 பேரும் சேர்ந்து அந்த சிலுவையெல்லாம் தூக்கிட்டு இப்போ நேராக சர்ச் ஃபாதர்கிட்ட போகிறாங்க. சர்ச் ஃபாதர் இவங்க பண்ண திருட்டுத்தனம் எல்லாத்தையும் கேட்டுட்டு, அட பாவியெல்லாம் ஏன்டா இப்படி பண்ணீங்க, காசு வேணும்னா வேறு ஏதாவது பண்ண வேண்டியதாண்டா, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டி மாதிரி உங்களுக்கு வேறு எதுவுமே கிடைக்கலையாடா, சும்மா இருந்த பணத்தை கிளப்பி விட்டீங்களே, நீங்கள் பண்ணது சாதாரண விஷயமே கிடையாது. அது வந்து கல்லறைங்கிறது ஒரு சமாதிங்கிறது ஒரு மனுஷனோட வலியும் வேதனையும் இல்லாமல் நிம்மதியாக உறங்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இருந்து நீங்கள் தேவையில்லாமல் இந்த பித்தளை சிலுவையை தூக்கியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. நீங்கள் பண்ண இந்த காரியத்துக்கு ஒரே ஒரு இதாக இருக்குது, தப்புக்கு தண்டனை பண்ணியே ஆகணும்னா அதுக்கு பரிகாரம் பண்ணியே ஆகணும். நீங்கள் எடுத்த அந்த 5 சிலுவையில் இருக்க அந்த உறங்கிட்டு இருக்க பேயெல்லாம் அவங்க சொந்தக்காரில் கண்டுபிடிச்சி அவங்க மூலியமாக சில சடங்குகள் பண்ணணும். அதாவது செத்துப்போன ஒவ்வொரு 5 பேர் இருக்குல்ல, அந்த ஒவ்வொருத்துக்கும் சொந்தக்காரங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த சொந்தக்காரங்கள்லாம் கண்டுபிடி. அவங்க குடும்பத்தில் முக்கியமான ஆட்கள், ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்க, அம்மா அப்பா பொண்டாட்டி பையன் புள்ள, இப்படி யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கள அப்படி ஒரு 5 பேரை கூட்டு வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சடங்கு செய்யி ஒவ்வொரு பரிகாரம் பண்ணு. அப்படி பண்ணன்னா அவங்க கொஞ்சம் சாந்தமாகி அவங்க திரும்பவும் அந்த சமாதிக்குள்ளேயே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் போய் நம்ம அந்த சிலுவையை வச்சுருவோம், ஓகேவா அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த 5 பேர் யார் என்ன சொல்லி போய்
சார் இல்லை, அதாவது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே ஃபாதர், நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரா, சரி ஓகே ஃபாதர் நாங்கள் பார்த்து தேடி பிடிச்சிடுறோம், இந்த 5 பேர் யார் என்னன்னு கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சர்ச் ஃபாதருக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா அவர்கிட்ட இந்த கல்லறைகள் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக அந்த இடத்துல இருக்குது. 30 வருஷமாக இருக்குது. 20 வருஷமாக தான் நம்ம இந்த ஃபாதர் இந்த சர்ச்சுக்கு வந்து ஃபாதராக இருக்கார். அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஃபாதர் இருந்திருப்பார். சரி இங்கே புதைச்சிருக்கவங்க லிஸ்டெல்லாம் இருக்குன்னு சொல்லி எடுத்து பார்க்காங்க. அதை பார்த்தாலும் யாருக்குமே எதுவுமே தெரியல. என்னடா இது, இவங்க யார், எந்த ஊர் எப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியலையே சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் இருக்காங்க. சரி எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் நம்ம மைக்கேல் ஜாக்சன் 2 பேரும் நம்ம அந்த 5 பேர் இருக்காங்கல்ல அவங்களோட சொந்தக்காரங்களை தேடிக்கிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல படத்தில் இன்டர்வல் அப்படின்னு சொல்லி இங்கே தாங்க படத்தோட இன்டர்வலே போடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த 5 பேயோட சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சி அந்த சிலுவையை அவங்களுக்கு அந்த பரிகாரம் பண்ணி அந்த சிலுவையை திருப்பி அந்த சமாதியில் வச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதை. அது ஆல்ரெடி தெரியும். ஆனால் இவங்க கண்டுபிடிக்க படத்தில் என்ன நடக்கு, என்ன பிரச்சனை ஆரம்பிக்கு, எப்படியெல்லாம் அதை சமாளித்தாங்க, இந்த பேய்களால் இவங்க உயிருக்கு எவ்வளோ பிரச்சனை வருது, எவ்வளோ தொல்லை பண்ணி சமாளிக்காங்கன்னு தெரியாமல் போகிறது தான் இந்த படத்தில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள். சரி, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூவி வாய்ஸ் தமிழ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இன்ட்ரோலுக்கு அப்புறம் என்ன நடக்கும் பார்க்கலாம். இப்போ இன்ட்ரோலுக்கு அப்புறம் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மைக்கேல் ஜாக்சன் 2 பேரும் சேர்ந்து ஜீப்பில் போய்கிட்டு இருக்காங்க, வேனில் போய்கிட்டு இருக்காங்க. எங்கன்னா இந்த 5 பேரோட சொந்தக்காரங்களை தேடி தான் போய்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ எங்கே கிளம்பி போகிறாங்க பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு சின்ன சீன் காட்டியிருப்பாங்க. அதாவது அதில் வந்து அந்த பேர் போட்டிருப்பாங்க, 5 பேரோட பேர். அதில் வந்து இடுக்கின்னு மட்டும் கொடுத்துருக்கோம் ஊர் பேர். அப்போ இடுக்கியில் தான் இவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க முடிவு பண்ணி அங்கே போய் இந்த மாதிரி இந்த பேரை காட்டி இந்த சர்ச்சில் சொல்லி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ 5 பேர் அங்கே போகிறாங்க. இடுக்கியில் போய் கண்டிப்பாக விசாரிக்கலாம், அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கூட நம்ம அந்த ஹீரோயின் இருக்காங்களா பிங்கி, அவங்க நம்ம மைக்கேல் இந்த 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த அந்த வேனை எடுத்துக்கிட்டு அந்த சிலுவையெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ இடுக்கியை நோக்கி போகிறாங்க. இப்போ போகிறாங்கன்னு பார்க்கணுன்னா இடுக்கி பக்கம் ஒரு ஆளை காட்டுறாங்க. அவனோட பேர் வந்து சாக்கோ. இவன் வந்து அங்கே கிறிஸ்டின் மதத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுடைய கடந்த காலத்தில் ஏகப்பட்ட க்ரைம் பண்ணியிருக்கான், அதாவது ஒரு குற்றவாளி. ஆனால் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் சும்மா எல்லாரும் ஏமாற்றிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனை பற்றின நியூஸ் எல்லாம் ஒரு பக்கம் டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை அந்த வீட்டில் இருக்கிற ஒரு வயசான பாட்டி பார்த்துட்டு இந்த கர்மத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, தயவுசெய்து இந்த டிவி ஆஃப் பண்ணுடா அப்படின்னு சொல்லி கத்த. அப்போ அந்த ஸ்பாட்டில் இருக்கிற அந்த சாக்கோ வந்து அந்த கிழவி உனக்கு காசு செலவு பண்ணி கண் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு என்னை பற்றி நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கு, உனக்கு அதை பார்க்கணுங்க சொல்லி வருத்தமாக இருக்கா, உனக்கு இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணதே நான் தான் பார்த்துக்கோ, என்னை பற்றி பெருமையாக பேசிட்டு டிவியில் போட்டுக்கிட்டு இருக்கான், ஒழுங்கு அதை நீ பார்க்கணும், ஒழுங்கு அதை பாரு அப்படின்னு சொல்லி அவன் மாட்டிக்கிட்டு இருக்கான். நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன், ஆனால் நீ ஓவராக சீனை போட்டுட்டு இருக்க கிளவிட்ட. இப்படியே அந்த கிளவி அவன் வந்து நம்ம சாக்கோ வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த கிளவி வந்து சும்மா இல்லாமல் டேய் நீ நிப்பாட்டுறா, நீ கடந்த காலத்தில் உன்னோட 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணன்னு எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்னென்ன பாவ செயல் பண்ணிவிட்டு இப்போ அதெல்லாம் மறைச்சி வச்சுருக்கங்கிறது எனக்கு தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா, கண்டிப்பாக ஒரு நாள் அது எல்லாருக்கும் தெரியும். அவனே அன்னைக்கு நீ சோழி முடிஞ்சிரு பார்த்துக்கோ, உன்னை பற்றி உண்மை எனக்கு தெரியும், அதனால தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் பார்க்க முடியாது, நீ பெரிய கர்த்தர் ரேஞ்சுக்கு அங்கே டிவியில் உன்னை பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னையெல்லாம் அதை பார்க்க முடியாதுப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. அப்படியே அந்த கிளையை ஒரே போட்டுரும். கிளையை வேற இந்த மாதிரி மிரட்டி விட்டுரும், இங்கே பாரு என்றைக்காவது ஒரு நாள் உன் விஷயம் வெளியே தெரியுதான் போது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அது சும்மா இல்லாமல் அது வேறு இந்த மாதிரி பயங்காட்டி விடுது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, ரொம்ப பயங்கரமாக சீனை போகிறான். இங்கே பாரு கிழவே, என்னை அப்படி ஒருத்தனாலையும் என் மயிரை கூட டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவன் பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டீம் வந்து அங்கே இருக்கிற இப்போ இடுக்கி நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்கல்ல, அதை அப்படியே காட்டுறாங்க. இடுக்கி அந்த மலை அழகு எல்லாத்தையும் அப்படியே தெளிவாக காட்டிக்கிட்டே வராங்க. அப்படி இவங்க இடுக்கி வந்து சேர்ந்துட்டாங்க. அங்கே போய் ஒரு ரூம் எடுத்துக்காங்க, ஒரு ரெசார்ட்டில் ரூம் எடுத்து தங்குறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு ஜாலியான ட்ரிப்பு மாதிரி தான் அவங்க வந்து கிளம்பி வந்திருப்பாங்க. ஹீரோயின் வந்து அவங்களோட ரூமுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் அந்த 5 பேரோட உருவத்தை பார்த்து ஒரு மாதிரி பயங்கரமாக கத்த ஆரம்பிக்காங்க. இப்போ ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வந்து என்னாச்சு என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஏன் கண்ணுக்கும் அவங்க 5 பேர் தெரியுறாங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. அது எப்படி நேற்று வரைக்கும் எங்கள் கணக்கு மட்டும் தெரிஞ்சாங்க, திரும்பி உங்கள் கணக்கு தெரியுறாங்க, நம்ப முடியல அப்படின்னு அவங்க கீழே இருக்காங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம யாரும் தனியாக தங்க வேண்டாம், எல்லோரும் ஒன்றாவே படுத்துப்போம் அப்படின்னு சொல்லி இந்த 5 பேருமே ஒன்றாவே படுத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த 5 பின்னாடி இந்த பேய் இருக்குல்ல, அந்த பேயெல்லாம் எங்கே போனாலும் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்குது, இவங்களை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, இவங்களை எங்கேயுமே விட்டு விலகவே மாட்டேங்குது. இதுக்கடையில் நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கிட்டு ஊர் முழுக்க இந்த 5 பேயை பற்றி அவங்க சொந்தக்காரங்களை பற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லி தேடி போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட இந்த பேய் இருக்காங்கல்ல, அந்த 5 பேர், அவங்களோட பேரே இப்போ தாங்க சொல்லே ஆரம்பிக்காங்க படத்தில் வந்து. அந்த 5 பேரோட பேர் வந்து ஒரு ஆள் பேர் லூக்கோ, ஒரு ஆள் பேர் எக்கோ சோபோ, பாலு மார்டின், அந்த பொண்ணு பேர் ராணி மரியா. இந்த 5 பேர் தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிருக்காங்க. அவங்க உடல் வந்து இந்த ஊர்லேருந்து நம்ம ஹீரோ இருந்தார்ல அந்த ஊரில் இருக்கிற சுடுகாட்டில் வந்து புதைச்சிருக்காங்க. அங்கே வந்து எதுக்கு புதைக்கணும், ஏன் இந்த ஊரில் புதைக்கலன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இறந்து போன அந்த 5 பேர் யார், எதுக்காக இவங்க வந்து அந்த பழைய மைக்கேல் ஜாக்சன் கெட்டப்பில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 5 பேருமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரேப் சாங்கை பாடிக்கிட்டு ஒரு ஆல்பம் சாங் பாடிக்கிட்டு தான் தெரியுறாங்க, சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுடைய கதை என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கள தொடர்ந்து இவங்க நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஊரில் யாருக்குமே இந்த 5 பேரை பற்றி தெரியல. அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ ஜான்சனுக்கும் மைக்கேலுக்கும் ஒரு பிரச்சனையே வந்துடுது. எப்போ நாங்கள் தனியாக போங்கடா, என்னை ஆளை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ அந்த ஜாக்சன் வந்து மைக்கேலை விட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மைக்கேல் வந்து கோச்சிக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு இறங்கி போகிறான். நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறான். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த 5 பேயும் உட்காந்துக்கிட்டு இருக்கு. உடனே நம்ம மைக்கேல் வந்து பயங்கரமாக அந்த பேய்கிட்ட போய் கத்துறான், ஏன்டா ஏன் பின்னாடியே வாரீங்க, அங்கே போய் பாருடா, அவன் தான் உங்களை தேடி போகிறானே, நான் தான் கோச்சிக்கிட்டு போகிறோம்ல, என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இப்போ இந்த பேய்ங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே லைட்டாக திரும்புது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கு. அந்த போஸ்டரில் பார்த்தா இந்த மாதிரி காணவில்லை அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஓட்டியிருக்கு. அதை பார்த்துமே நம்ம மைக்கேலுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஆக்சுவலாக நம்ம மைக்கேல் வந்து ஒரு பெயிண்டர் தானே, அவன் வந்து இந்த பேய் உருவத்தை வந்து அப்படியே வரைஞ்சி இந்த ஊர் முழுக்க போஸ்ட்டாக ஒட்டி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு பிளான் பண்ணுறான். அன்னைக்கு நைட்டே இவன் கண்ணுக்கு தெரிகிற அந்த 5 பேரோட உருவத்தை அப்படியே நல்லா அச்சாசலாக வரைஞ்சி அதை வந்து அங்கே இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலையுமே ஒட்டி இந்த மாதிரி இவங்களை தெரிஞ்சால் தயவு செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து எல்லா இடத்துலையும் போய் இந்த மாதிரி ஒட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. ஊர் முழுக்க போய் எல்லா மக்கள்கிட்டையும் போய் இவங்களை பற்றின தகவல் கிடச்சா யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸு அவங்க லவ்வர்ஸு எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி ஊர் முழுக்க வந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு அப்படியே இவங்க போய் அந்த அரசியல்வாதி இருக்காமல்ல, அவன் வேற இவங்களை பார்த்துடுறான். அவன் பார்த்ததுமே இந்த போஸ்டரை பார்த்து இதை ஒட்டினது யாரா அப்படின்னு சொல்லி அவன் விசாரிக்கிறான். அவன் விசாரித்து ஒரு பக்கம் வரான். இதுக்கடையில் நம்ம ஹீரோ வந்து அந்த ஊரில் இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி இந்த 5 பேர் இந்த ஊரில் தான் இருந்தாங்க, இப்போ இங்கே இல்லை, இதுக்கு முன்னாடி இவங்க எங்கே இருந்தாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் விசாரிக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற யாருக்குமே ஒழுங்கான எந்த விஷயமும் தெரியலை. சரி ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பேர் அந்த அந்த போஸ்டர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ அந்த குரூப்பெல்லாம் கிளம்புறாங்க அங்கேருந்து. இப்போ நம்ம ஹீரோ ஜாக்சனும் மைக்கேலும் அவன் லவரு இவங்க 4 பேரும் சேர்ந்து வெளியே போயிட்டாங்க. அப்போது அந்த இடத்துக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு லேடி வராங்க. அந்த லேடி வந்து ஆக்சுவலாக ஒரு சமூக ஆர்வலர், அதாவது இந்த மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவாங்களே, தேடி போய் உதவி பண்ணுற அந்த ஒரு கேட்டகரி லேடி. இவங்களுக்கும் இந்த அரசியல்வாதியாக இருக்காமல்ல சாக்கோ, அவனுக்கும் ஏற்கனவே ஆகாது. 2 பேருக்கும் ரொம்ப நாளாக போஞ்சிட்ருக்கும். ஏன்னா அவன் நிறைய தப்பு பண்ணுறான்,
கிறிஸ்டின் மதத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், அதை வச்சு அரசியல் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம இந்த லேடிக்கு வந்து சமூக ஆர்வலருக்கு வந்து பயங்கரமான ஒரு கோபம் இருக்கும். சரி இவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சொல்லி இப்போ ஸ்டேஷனுக்கு வந்துருப்பாங்க. இந்த மாதிரி புகார் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆனால் இன்ஸ்பெக்டர் வந்து அதை எடுத்துக்க மாட்டேங்காரு. ஏன்னா அவன் பெரிய ஆள், அரசியல்லே இருக்கான், அப்படி விட்டுருங்க மேடம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து நம்ம விட மாட்டேங்காங்க. அந்த லேடி வந்து என்னைக்காவது ஒரு நாள் அவனை பற்றின உண்மையை நான் வந்து உரைக்க சொல்லுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க வந்து நிறைய அந்த போஸ்டர் கொடுத்துட்டு போயிருப்பாங்கள்ல, அந்த 5 பேரோட உருவம் அது வந்து அந்த காற்றுல ஆடி அப்படியே அந்த ஃபேன் காற்று ஆடி அப்படியே வந்து நம்ம இந்த லேடி இருக்கிற அவங்க காலில் வந்து விழுகுது. அந்த லேடி வந்து அந்த போஸ்டரில் இருக்க 5 பேரோட உருவத்தை பார்த்துமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா அந்த போஸ்ட் கொடுத்தது, அந்த ஃபோட்டோ எடுத்தது யார், இதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தாங்க ஒரு 4 பேர் வந்தாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு 4 பேர் வந்தாங்க, வந்து இவங்க யார் என்ன சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க, இவங்கள பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்காரு. உடனே அந்த லேடி இருக்காங்கல்ல அவங்க வந்து தான் காரை எடுத்துக்கிட்டு வேமா அவங்க யாரும் சொல்லி தேடி போகிறாங்க. அப்படி இவங்க போனாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவங்களோட வேனில் வந்து அவங்க ஓடிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் யாருமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்வாக இருக்கும்போது பின்னாடியே நம்ம அந்த சமூக ஆர்வலர் லேடி வந்து வேமா அவங்கள போய் காரில் போய் சேஸ் பண்ணி நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோவோட வண்டியை வழிமறிக்காங்க. இந்த போஸ்டரில் இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் தேடி வந்தீங்களா, இவங்களை பற்றின தகவல் உங்களுக்கு தெரியும்னா நான் சொல்கிற பாருக்கு வாங்க, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றாங்க. இப்போ டக்குன்னு இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீனை காட்டுறாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த 4 பேர் எல்லாம் சேர்ந்து அந்த பாருக்கு போயிருக்காங்க. அந்த பாருக்குள்ளே போனதும் அந்த 5 பேருமே அந்த சிலுவையை எடுத்துகிட்டு இருந்து அவங்க இந்த மாதிரி பயங்கர பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நம்ம ஹீரோவை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த உண்மை எல்லாத்தையுமே அந்த உருவம் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ வந்து அந்த பாரில் இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. ஏன்னா இந்த லேடி வந்து இவங்க ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோகிராஃபர், இவங்க வந்து நம்ம ஹீரோவை இப்படி கூட்டிகிட்டு போனது இவங்களை தேடி வந்தீங்கல்ல, ஆமாம் நாங்கள் தான் தேடி வந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த ஹீரோ சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த 5 பேருமே இந்த சம்மந்தமே இல்லாமல் எங்கள் ஊரில் இருக்கிற சுடுகாட்டில் பதிச்சிட்டாங்க. இவங்க யார், எதுக்காக எங்கள் ஊரில் கொண்டு வந்து புதைச்சாங்க, அதை தெரிஞ்சுக்கணும் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஜாக்சன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்காங்க. அதாவது இந்த ஃப்ளாஷ்பேக் இருக்குல்ல, அந்த 5 பேய் இருக்காங்கல்ல, அந்த 5 பேய் வந்து அவங்களுக்கு வந்து சொந்த பந்தம் குடும்பம்னு யாருமே கிடையாது. 5 பேருமே அனாத ஆசிரமத்தில் ஒன்றா தான் வாழ்ந்துருக்காங்க. சின்ன பிள்ளைலேருந்து ஒன்றா வாழ்ந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற சர்ச்சில் வந்து நல்லா பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணுறது, சர்ச்சில் பாட்டு பாடி இப்படி அந்த சர்ச்சுக்கு சம்மந்தப்பட்டதுமாக இருந்திருக்காங்க. வெளி உலகத்தில் எங்கேயுமே இருந்தே கிடையாது. இப்படி சர்ச்சுக்குள்ளேயே இருந்த டயத்தில் வந்து நம்ம அந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கு ஒரு ஆள் வந்து இவங்க நல்லா பாடுறாங்க, அதனால் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்து பாட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு வெளியே போய் பாடிட்டு வந்துடுறாங்க. ஆனால் இந்த விஷயம் அந்த சர்ச்சோட ஃபாதருக்கு பிடிக்காம போகுது. இப்போ 4 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் வந்து நம்ம சர்ச்சுக்கு மட்டும்தான் பாடணும், வெளியே போய் இந்த மாதிரி பாட்டு கச்சேரி எதுவும் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து சர்ச்சை விட்டு வெளியே போயிருங்க, இனிமேல் இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதாங்க. இந்த 4 பேருமே ரொம்ப அன்னைக்கு நைட்டு படுக்க போயிடுறாங்க. ஆனால் படுக்க போனதுக்கப்புறம் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வாழ்க்கை இருக்குது, குடும்பம் இருக்குது, இப்படியே சர்ச்சுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, நம்ம வந்து சம்பாதிக்கணும், 4 பேர் மாதிரி நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சை விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த சர்ச்சை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு பாரில் போய், அந்த பார் தாங்க இந்த பாரு, அந்த பாரில் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. அங்கே இருக்கிற அந்த பாரில் வந்து பயங்கரமாக பாட்டு பாடி நல்லா சூப்பராக அந்த ஊரில் இருக்கிற பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு ராணி மரியா அப்படிங்கிறனால அவங்க வந்து தீவிரமான ரசிகையாக இருக்காங்க. யார், இந்த 5 பேருக்கு இவங்க பாடுற பாட்டுக்கு வந்து ரொம்ப தீவிரமான ரசிகையாக இருக்காங்க. அவங்க வந்து அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்க 5 பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்க சூப்பராக பாடுறாங்க, அதனால் இவங்க 5 பேரும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு கச்சேரி மாதிரி உருவாக்கி அந்த பாரில் வந்து நிரந்தரமாக பாட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பாரில் வந்து நல்லா பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு பயங்கரமாக அந்த ஊரே கலக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபேமஸ் ஆகிடுறாங்க.
பாரில் வந்து ஒன்றாவே பாடுறது, மக்களை மகிழ்விக்கிறது, இப்படி சந்தோஷமாக இவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அப்போ தாங்க நம்ம ஹீரோவோட சரி வில்லனோட என்ட்ரி. அந்த வில்லன் யாரும் இல்லைங்க, நம்ம அந்த அரசியல்வாதி இருக்கார்ல, கிறிஸ்டின் மக்களை வச்சு ஏமாற்றிக்கிட்டு ஏசு வச்சு அரசியல் பொழப்பு பண்ணிக்கிட்டு இருக்கார்ல, அந்த வில்லன் தாங்க இந்த சாக்கோ. ஒரு நாள் வந்து பாரில் டிஸ்கோ பாடிக்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இந்த 5 பேரும் காரில் வந்துட்டு இருக்கும்போது இந்த சாக்கோ வந்து இவங்க காரை வந்து வழிமறைச்சு, டேய் ஒழுங்காக வந்து சர்ச்சில் தானே பாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ ஏன்டா பாரில் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாரு. நீங்கள் இந்த சர்ச்சில் பாடிக்கிட்டு இப்போ பாரில் வந்து பாட்டு பாடுறதால எங்கள் சர்ச்சோட மானமே போகுது, சர்ச்சோட பேர் கெட்டு போகுது, எல்லோரும் வந்து ஒழுங்காக வந்து சர்ச்சிலே இனிமேல் பாட்டு பாடுங்க, இல்லை அதை விட்டு இனிமேல் நீங்கள் பாரில் தான் பாட்டு பாடுவீங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சிங்கன்னா உங்களை எல்லாரையும் காணா போனமாக்கி கொண்டே விடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு பயங்கரமாக இந்த நம்ம வில்லன் சாக்கோ வந்து மிரட்டுறாரு. ஆனால் இவங்க வந்து கேட்க மாட்டேங்காங்க. ஏன்டா நான் பாடக்கூடாதுன்னு எங்கள் கடவுளே எங்களை சொல்லலை, நீ யாரா எங்களை சொல்கிறதுன்னு சொல்லி இந்த 5 பேருமே வந்து அவனை கண்டுக்காமல் ரொம்ப கேஷுவலாக அவனை தட்டி விட்டுட்டு ஒராடே வெள்ளப்பயில அப்படின்னு சொல்லி அவர் திட்டி விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ 5 பேருமே இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கொடைக்கானல் போயிருக்காங்க. அங்கே போய் நார்மலாக அவங்க போய் தண்ணியை போட்டு ஜாலியாக ஒரு டேப் ரெக்கார்டை வச்சு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கார் வந்து மலையிலேருந்து அப்படியே கீழே விழுந்து செத்து 5 பேருமே அந்த இடத்துல ஃபாட் அவுட் ஆகிடுறாங்க. இப்போ இந்த வந்து 5 பேருமே ரொம்ப கொடூரமாக இறந்துட்டாங்க. அதனால் வந்து இவங்களை வந்து ஏற்கனவே சர்ச்சு இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, வேறு வழி கிடையாது. இப்போ இவங்க பணத்தை கொண்டு போய் சர்ச்சில் புதைக்க முடியாது. அப்போ வேறு எங்கே புதைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இவங்க 5 பேரை உடலை எடுத்து சவப்பட்டியில் போட்டு ரொம்ப அந்த ஊரை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கிற நம்ம ஹீரோ இருக்கார்ல அந்த கிராமத்தில் இருக்கிற சுடுகாட்டில் வந்து இப்போ புதைச்சிட்டு போயிருப்பாங்க. இப்படி தாங்க இந்த 5 பேரோட பணம் வந்து நம்ம ஹீரோவோட ஊருக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபர் லேடி வந்து இவங்களை பற்றி எல்லாத்தையும் ஒன்றுன்னா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த 5 பேருக்கும் இந்த ஆக்சிடெண்ட் ஆனதில் எனக்கு வந்து பயங்கர சந்தேகம் இருக்குது. எனக்கு வந்து உண்மையான அவங்க மரணம் கிடையாது, எனக்கு கேள்வி இருக்குது. அந்த 5 பேரை பிடிக்காத எவனோ தான் வேணுக்குனே பிளான் பண்ணி அவங்கள கொண்டுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த ஆள் நம்ம அந்த சமூக ஆர்வலர் அந்த லேடி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்படி ஆனால் இவங்க யோசிப்பாங்க. ஆனால் அந்த 5 பேரையும் பிடிக்காத ஒரே ஒரு ஆளுன்னா அது நம்ம அந்த வில்லன் சாக்கோ தான். அந்த 5 பேருமே இந்த மாதிரி இந்த 5 பேரை பிடிக்காத ஒரே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அரசியல்வாதி, அந்த கிறிஸ்டின் மதத்தை வச்சு அரசியல் பண்ணி புழப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த சாக்கோ, அவர் தாங்க. அவருக்கு மட்டும்தான் இந்த 5 பேர் இந்த ஊர்லேயே பிடிக்காத ஒரே ஒரு ஆள். இந்த 5 பேரும் கொடைக்கானல் ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவன் வந்து அவங்கள்ட்ட போய் நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி சர்ச்சை விட்டு இந்த பார்லலாம் போய் பாடக்கூடாது, பாரில் பாடுறேனே உங்கள் எல்லாரையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே மிரட்டிட்டு வந்திருப்பான். இப்போது இந்த 5 பேரோட மரணத்துக்கு இவன் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த 5 பேய்களும் வந்து அவங்க அங்கே இருக்கிற அந்த 5 பேய்களும் வந்து இவங்க சொல்கிறது தான் உண்மை அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம் சொல்லி எல்லோரும் மண்டையை ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே நமக்கு தெரிஞ்சிருது ஆல்மோஸ்ட் இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படியே அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கோ தான் அவனுடைய காரை எடுத்துகிட்டு போய் வேகமாக அங்கே போய் அவங்களோட ஒரு ராலியை கொண்டு போய் அவங்களோட காரை வந்து இடித்து மலையிலேருந்து தள்ளி விட்டு கொடூரமாக கொலை பண்ணிட்டான். அதையும் ஆக்சிடென்ட்டு சொல்லி அவனோட அரசியல் பலத்தால் மாற்றி கொடுத்துட்டான். இதுதான் உண்மை. ஆனால் இந்த உண்மை வெளிவரதுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதாவது இந்த வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியல. இவங்க 5 பேரும் மலையிலேருந்து புல் போதையில் குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க. அப்படித்தான் அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இவங்க வந்து இயற்கையாக சாகலை, அதனால் மட்டும்தான் புறமாகவே தெரியுறாங்க. இப்போது இவங்களுக்கு வந்து இப்போ நம்ம இந்த ஹீரோவுக்கு வந்து இவங்களை பற்றின தகவல் இந்த லேடி சமூக ஆர்வலர் இருக்குல்ல அவங்க மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா இந்த சாக்கோ இருக்காமல்ல அரசியல்வாதி, அந்த சாக்கோ வந்து போலீஸ்காரங்க கிட்ட போய் இந்த போஸ்டர் ஒட்டினது யார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் வந்து சொல்லிடுறாரு, இந்த ஹீரோ தான், நம்ம ஹீரோவோட டீம் தான் ஓட்டிகிட்டு போனாங்க, இந்த மாதிரி அவங்க தேடிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த பாருக்கு தான் போயிருக்காங்க அதுக்கு அப்படின்னு அந்த போலீஸ்காரன் சொல்லிடுறான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சோமே இவன் டக்குன்னு அங்கேருந்து பாருக்கு கிளம்பி போகிறான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோ டீம் கிளம்பி அங்கேருந்து போயிட்டாங்க.
இப்போ நேரம் அந்த சாக்கோ உள்ளே வந்து நம்ம அந்த சமூக ஆர்வலர் இருக்கார்ல, அந்த அரசியல்வாதி உள்ளே வந்து அந்த சமூக ஆர்வலர் அந்த லேடி அந்த கிட்ட வந்து இந்த மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்கள நீங்கள் எதுக்கு இப்போ தேடிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ எதுக்கு அவங்கள தேடி அழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட ஏதாவது விசாரிச்சாங்களா அப்படின்னு சொல்லி, அதாவது நார்மலாக பேச மாட்டான், எடுத்த உடனே மிரட்டத்தான் செய்கிறான். ஏன்னா அவனே ஒரு கொலைகாரன், பயங்கரமான ஒரு அரசியல் தனம், ஒரு குள்ளநறி பண்ணுற ஒரு வேலையாள், இப்படி பயங்கரமாக மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்படி அவன் மிரட்டினாலும் அந்த லேடி சமூக ஆர்வலர் வந்து, டே நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ எப்பேற்பட்டவன்னு வெளி உலகத்துக்கு நான் சொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி இந்த லேடிக்கும் இவனுக்கும் ஆகாது, 2 பேருமே பிரச்சனையில் தான் இருக்கும். இப்போ இந்த அரசியல்வாதி மேலே நம்ம லேடி வந்து ரொம்ப கோவத்தில் தான் இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ சாக்கோவுக்கு இப்போ தான் அந்த பசங்க வந்து கேட்டு போயிருக்காங்க விஷயம் தெரிஞ்சிடும். இப்போ அவன் வந்து உடனே அவங்கள சேஸ் பண்ணிட்டு போகிறான். அவங்களுக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேங் வந்து எதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்க பற்றி தேடி வரணும்னு சொல்லிக்கிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர் லேடிக்கு சந்தேகம் வந்து அவங்களும் காரை எடுத்துகிட்டு வேகமாக இப்போ சாக்கோவை முந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க போயிடறாங்க. யார், நம்ம சமூக ஆர்வலர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு திடீர்னு சந்தேகம் வந்துச்சு அந்த லேடிக்கு வந்து, ஏன் 30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க செத்துட்டாங்களே, அவங்கள பற்றி இப்போ வந்து இவங்க கேட்டு போகிறாங்களே, இந்த பையங்களுக்கும் அவங்களும் சம்மந்தமே கிடையாது, இவங்க பிறந்ததுக்கு முன்னாடியே அவங்க செத்து போயிட்டாங்க, இப்போ வந்து அவங்க எதுக்கு விசாரிச்சாங்க, நம்ம ஏன் இவ்வளோ தூரம் அவங்களுக்கு பதில் சொன்னோம், ஆனால் எதுவுமே தெரியறதுக்கு முன்னாடி அவங்க ஏன் பயந்து ஓட்டினாங்கன்னு சொல்லி இந்த லேடிக்கு பயங்கரமான ஒரு குழப்பம் வந்துடுது. அந்த குழப்பத்தை தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த அரசியல்வாதி இருக்காமல்ல சாக்கோ, அவன் வந்து நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு தேடி போய்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்களுக்கும் முன்னாடி நம்ம இந்த லேடி ஃபோட்டோகிராஃபர் சமூக ஆர்வலர் வந்து அவங்களுக்கு முன்னாடியே போய் காரை மறைச்சி அவங்க கையில் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் நம்ம ஹீரோவோட டீமை போய் ஃபேனை வழி மறைச்சி மிரட்டு கேட்குறாங்க, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் யார், 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனால் அந்த 5 பேருக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் எதுக்கு அவங்களுக்காக தேடி வந்து இவ்வளோ தூரம் தேவையில்லாமல் தொல்லை பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் அவங்க வந்து துப்பாக்கி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த ஹீரோ வந்து அங்கே வந்து நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையும் உண்மையை சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் அந்த லேடி வந்து ஓகே இதுதானா மேட்ரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம வில்லனான சாக்கோவும் கரெக்டாக அங்கே வந்து சேர்றான். 30 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த வித ஒரு தடையும் இல்லாமல் ஒரு 5 பேரை கொண்டுட்டு அந்த 5 பேரையும் அழிச்சிட்டேன்டா, அதுக்கப்புறம் தான் நான் இவ்வளோ பெரிய ஆளே ஆனேன், கிறிஸ்டின் மதத்துக்கு எதிரானவங்களை நான் கொண்டுட்டு தான் அந்த மதத்தில் உள்ளவங்களுக்கே நான் பெரிய ஆளாக மாறினேன், பார்த்துக்கோ, இப்போ உங்களே அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொலவரியோடு அங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே எல்லார்ட்லேயும் வந்து இப்போ வசமாக சிக்கிக்கிறாங்க, வேறு வழி கிடையாது. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு, இந்த லேடி ஃபோட்டோகிராஃபர் எல்லாருமே வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ டப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேனுக்குள்ளேருந்து அந்த சிலுவைகளை பார்த்து, உங்களுக்காக தானே இவங்கள தூரம் வந்திருக்கோம், கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், இப்போ எங்கள் எல்லாரையும் அவன் கொண்டுடுவான் அப்படின்னு சொல்கிறான். சிலுவையை பார்த்துன்னு யாரும் இல்லை, அந்த 5 படங்கள், அந்த 5 பேய்களை பார்த்து இந்த மாதிரி கோபமாக நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பயங்கரமான ப்ளஸ் வருது, அதாவது ஒரு ஒளி வருது அந்த சிலுவையிலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாம் ஒரு சக்தியாக மாதிரி நம்ம ஹீரோக்குள்ளே இறங்கிடுது. ஹீரோ வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி அங்கே அப்படியே அந்த வில்லனை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ டைமிங்கில் பார்த்தா நம்ம போலீஸ்காரங்க வேற ஜீப்பை வந்து வேகமாக கண்ட்ரோலே இல்லாமல் வந்து நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க அந்த வில்ல மேலே ஒற்றே போது அவ்வளோதாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அந்த 5 பேரை நம்ம வில்லன் காரை ஏற்றி கொண்டாரோ அதே மாதிரி இப்போ நம்ம போலீஸ்காரங்க இவன் மேலே ஏற்றிட்டாங்க. இப்போ அவன் பறந்து போய் ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே விழுந்து துடிக்க செத்து போயிடுறான். அதே மாதிரி தான் அவங்களே இப்படி தான் கொலை பண்ணியிருப்பான். இப்போ அவனும் அதே மாதிரி தான் இப்போ கீழே விழுந்து கடைசியாக செத்து போயிட்டான். இப்போ அந்த 5 பேர் ஆவிகளுக்கான அந்த 5 பேர் இறந்தாங்கல்ல, அவங்களுக்கு கடைசியாக 30 வருஷம் கழித்து நியாயம் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆன்மாக்கள் அப்படியே வந்து வானத்துக்கு போகுது. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவும் அங்கே அவங்க டீமோடு அவங்க ஊருக்கு போகிறாங்க. இவங்க வந்து இப்போ சுடுகாட்டுக்கு போயிட்டு அந்த 5 பேரோட கல்லறையில் போய் அந்த பித்தளை சிலையை வந்து வச்சுட்டு அவங்களுக்கு மரியாதையும் செலுத்திட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோலாம் அப்படியே கிளம்புறாங்க. இங்கே பார்த்தா இந்த கதையில் வந்து
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டக்குன்னு அப்படியே எல்லாம் முடிஞ்சுங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு சில மாதங்கள் கழிச்சுன்னு சொல்லி இப்போ அங்கே காட்டுறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவான ஜாக்சன் இருக்காமல, அவனும் அவன் ஃப்ரெண்டு மைக்கிளும் சேர்ந்து இந்த கதையை இதை வந்து ஒரு படமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களே டைரக்ட் பண்ணலாம் முடிவு பண்ணி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போய் கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த தயாரிப்பாளரும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, கதை சூப்பராக இருக்குது, நம்மளே படமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வெளியே இருந்து ஒரு குரல் பயங்கரமான சவுண்ட் கேட்கும். நம்ம ஹீரோன அந்த ஜாக்சனும் அந்த அவங்க ஃப்ரெண்டான மைக்கிளும் வந்து யோசிக்காங்க, இந்த குரல் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி வெளியே வந்து எட்டி பார்க்காங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் குரல் கேட்கி திரும்பவும் வந்து எட்டி பார்க்காங்க. பார்த்தா அங்கே அந்த பொண்ணு பேய் இருக்குல்ல, 4 ஆம்பளை பேய் இறந்தாங்கல்ல, அவங்க கூட ஒரு பொண்ணு இருந்துச்சுல்ல, அந்த பேய் மட்டும் இப்போ வரைக்கும் அந்த வானவலத்துக்கு போகாமல் விண்ணுலத்துக்கு போகாமல் இவங்க கூடயே இருந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டு வந்து ஹீரோ வந்து என்னடா இவ இன்னும் போகாமல் இங்கேயே இருக்கா அப்படின்னு சொல்லி ஷாக்காகி கேட்பாரு. ஆனால் அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து இல்லைடா, நம்ம கொஞ்ச நாள் ரொம்ப மாதமாக இவங்க கூடயும் சுற்றிக்கிட்டு இருந்தோமா, அதனால் நம்ம கண்ணுக்கெல்லாம் அவங்க இருக்கிற மாதிரியே தெரியுது, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, இது நம்ம வெறும் மன பிராந்தி அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை பார்த்த உடனே அதை கேட்ட உடனே அந்த பேய் வந்து பயங்கரமாக நம்ம மைக்கேல் ஜாக்சனை வந்து மறைக்குது 2 பேரையும். இப்போ வந்து டக்குன்னு காட்டுறாங்க இவங்களுக்கு இன்னொரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு போல். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த ஒரு பொண்ணு ஃபோட்டோவை வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதை போய் அவங்க ஊருக்கு போய் ஊரெல்லாம் போய் போஸ்ட்டை ஒட்டி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க கொலையில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து அப்படியே பார்ட் 2க்கு வந்து தயார் பண்ணிட்டாங்க. ஆமாம் மக்களே, இந்த படம் பார்ட் 2வும் வருது. இது வந்து ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி ஹாரர் காமெடி மூவி தான். மலையாள மூவினாலே கண்டிப்பாக வித்தியாசத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்படி நிறைய வித்தியாசங்கள் அவங்க கொடுப்பாங்க. அதில் இதுவும் ஒரு வித்தியாசம். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. நீங்கள் தயவு செய்து கண்டிப்பாக பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் இருக்குது, சோனி லைவில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. தாராளமாக எல்லோரும் பார்க்கலாம். பார்க்க வேண்டிய படம் தான், எந்த ஒரு அடல் சீனும் கிடையாது. அதனால் ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ இந்த படத்தோட சீன் பை சீன் நம்ம எல்லாமே சொல்லியாச்சு மக்களே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன், அதாவது டைரக்டர் யார், மியூசிக் டைரக்டர் யார், எடிட்டிங் பண்ணது யார், ஒளிப்பதிவு பண்ணது யார், அதாவது கேமராமேன், இப்படி அதுக்கப்புறம் அந்த ஃபைட் மாஸ்டர், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் 2 ஒன்று தான். பட் எல்லாரை பற்றியும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் கேள்வி அதான். நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, கேட்டால் கதையை மட்டும் சொல்லிட்டு போக வேண்டியதுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக மாட்டேன். ஒரு படம் வந்து நமக்கு வெறும் 2 மணி நேரம் தான் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த படத்துக்கு பின்னாடி உழைச்சவங்க 100-150 பேர். அதுக்காண்டி ஒரு வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அவங்களோட பேர் எங்கேயாவது ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணால் தான் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு சின்ன திருப்திக்காக தான் நான் இவ்வளோ தூரம் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அதனால் நீங்களும் தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. நானும் நிறைய பேரோட இப்போ சமீபத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர் பற்றி ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துக்கு அவன் தான் மியூசிக் டைரக்டர் நம்பவே முடியல. நான் வேறு யாரும் பார்த்தா இவர் தான் மியூசிக் டைரக்டர், ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த மாதிரி தாங்க நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமலே இருக்குது. அதை தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரியணுக்காக தான் நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ வாங்க நம்ம இந்த படத்தோட ஒட்டுமொத்த டீமை பற்றி தெளிவாக பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் அண்ட் ஷேர் எல்லாத்தையும் கொஞ்சம் தயவு செய்து பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டால் ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே மக்களே, வாங்க இப்போ நம்ம இந்த படத்தோட டேரக்டர்லேருந்து எல்லாத்தையும் மேல் மட்டத்துலேருந்து கீழ் மட்டம் வரைக்கும் அரசியலாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யார் யார் எப்படி நடிச்சிருக்கா, இந்த கேமராமேன் ஒர்க் எப்படி இருந்துச்சு, பேக்ரவுண்ட் மியூசிக் டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு, ஒளிப்பதிவு எப்படி இருந்துச்சு, இப்படி எல்லாத்தையும் நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகே மக்களே, வாங்க இப்போ இந்த படத்தோட டெக்னீஷியன் டீமை உங்களுக்கு இப்போ நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இந்த படத்தோட டைரக்டர் நேம் வந்து சுபாஷ் லலிதா சுப்பிரமணியன். ஆமாங்க, இவரோட பேர் வந்து சுபாஷ் லலிதா சுப்பிரமணியன். ஆனால் வந்து வெளியே எல்லாரும் கூப்பிடுறது பார்த்தீங்கன்னா சுபாஷ் எல்எஸ் அப்படி தாங்க கூப்பிடுறாங்க. இந்த எல்எஸ்ங்கிறது லலிதா சுப்பிரமணியனை சால்ட்டாக சொல்லிக்கிட்டாங்க. லலிதா சுப்பிரமணியங்கிறது அவங்க அம்மா அப்பாவோட பேர். சுபாஷ் தான் ஹீரோ டைரக்டர். இந்த படத்துக்கு கதை எழுதுனது யாரும் பார்த்தீங்கன்னு நிபின் நாராயணன். அவர் கூட சேர்ந்து நம்ம டைரக்டரான நம்ம சுபாஷ் லலிதா சுப்பிரமணியன் அவங்களும் கூட கதை எழுதியிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து அர்ஜுன் நாராயணன்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா வக்கீல் தனுஷ் வர்கீஸ், இவங்க 4 பேர் சேர்ந்தாங்க இந்த படத்துக்கு வந்து கதை, திரைக்கதை, இந்த வசனம், இந்த மாதிரி இதெல்லாம் எழுதுனது. இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் பார்லிஜி அண்ட் அங்குஷ் சிங், இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஸ்ரீநாத் பாசி தாங்க ஹீரோவாக பண்ணியிருக்காரு. நம்ம பெமினா ஜார்ஜ் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து பப்ளு அஜு அவங்க தாங்க கேமராமேன் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் வந்து நிதிஷ் ராஜ் ஆரோல் அவங்க தான் எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எனக்கே மிகப்பெரிய ஆச்சரியம், யார் மியூசிக் டைரக்டர்னா சாம் சிஎஸ்ங்க. யோசிச்சு பாருங்க, சாம் சிஎஸ் மலையாள படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரா? ஐயோ, நம்பவே முடியல. ஏன்னா அவர் தமிழில் கூட அவர் எந்தெந்த படம் பண்ணாருன்னு, கடைசியாக என்ன படம் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மலையாள படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. சூப்பர், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த படத்தை வந்து வாங்கி வெளியிட்டாங்க, இந்த படத்தை வந்து தயாரித்தாங்கல்ல நம்ம கிம் பார்லிஜி, அவங்களோட தயாரிப்பு கம்பெனி பேர் வந்து கிரவுண்ட் ஸ்டார்ட் என்டர்டெயின்மெண்ட், அவர் தான் அப்படி ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அப்புறம் இந்த அங்குஷ் சிங் வந்து பிளாக் டார்டில் கம்பெனி, அதாவது பிளாக் டார்டில் ப்ரொடியூசர்னு சொல்லி அவர் ஒரு இது வச்சுருக்காரு. இந்த படம் மே 28 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அப்போது மலையாளத்தில் மட்டும் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இப்போ எல்லா லாங்குவேஜிலும் டப்பிங் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் ஆல்ரெடி இருக்குது. இப்படி 4 லாங்குவேஜில், முக்கியமான லாங்குவேஜில் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே மக்களே, இந்த படத்தில் யார் யார் என்னென்ன கேரக்டர் நேமில் நடிச்சிருக்காங்க நம்ம தெளிவாக பார்க்கலாம். அப்படி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீநாத் பாசி இருக்கார்ல ஹீரோ, அவரோட பேர் வந்து தனுஷ் அப்படின்னு தாங்க ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. தனுஷா அப்படின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் பெமினா ஜார்ஜ் வந்து பிங்கி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் நேம் நடிச்சிருக்காங்க. இது போக நம்ம பிரவீன் டி வந்து கஜா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம அபிராம் ராதாகிருஷ்ணன் வந்து நலூன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜான் ரோமி வந்து மரியா அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம சித்தார்த் பரதன் வந்து இன்ஸ்பெக்டர் குஞ்சன் ரம்பியார் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தா நம்ம பீஜு கூட்டன், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிட்டா ஹிட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஃப்ரெடி அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம மணிகண்டன் ஆச்சாரி வந்து சக்கோசனா அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜீன் பாலால் வந்து சாக்சனா அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு கேமராமேன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து சாம் சிஎஸ் தான் பண்ணியிருக்காரு. இந்த படம் 2025 ஆரம்பித்தாங்க, 2026 முடிச்சிட்டாங்க. இந்த படம் எங்கெங்கே எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சங்கீதா ஸ்டூடியோ சென்னையில் தாங்க மேக்ஸிமம் எடுத்தாங்க. 2 ஸ்டூடியோ தான், சங்கீதா ஸ்டூடியோ அண்ட் ப்ளூ அகாடமி, இவங்க 2 மட்டும்தான் சென்னையிலே ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 45 நிமிஷம் அவ்வளோதாங்க ஓடுது. இந்த படத்தோட ஆடியோ உரிமை வந்து நம்ம சோனி மியூசிக் தான் வச்சுருக்காங்க. முதல் பாடல் வந்து யாசி ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை வந்து டிசம்பர் 22 போன வருஷம் 2025 அன்னைக்கு வெளியிட்டாங்க. 2வது பாடலான நம்ம திருச்சு போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வருங்க, அதை வந்து இந்த வருஷம் மார்ச் மாதம் 19 வெளியிட்டாங்க. இந்த படத்தில் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 5 பாட்டு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாட்டு தான் நம்ம இந்த யாச்சே ஸ்ரீங்கிறது. இந்த பாட்டை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மொசின் பாராரி அப்படின்னு ஒரு ஆள் பாட்டை எழுதியிருக்காரு. பாட்டை பாடினது நம்ம அண்ணன் சாம் சிஎஸ் மியூசிக் டைரக்டர், அவர் தாங்க பாடியிருக்காரு. இந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் 45 செகண்ட் வருதுங்க. அப்புறம் 2வது பாட்டான திருச்சு போனம் அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து அன்வர் அலி தான் எழுதியிருக்காரு. அந்த பாட்டை பாடினது யாருன்னு பார்த்தா நம்ம ரேஷ்மியும் அண்ட் சதீஷ், இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து ஒரு 3 நிமிஷம் அண்ட் 6 செகண்ட் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு யாத்திரையில் ஒரு பாட்டு வந்திருக்கு, 3வது பாட்டு அதுதான். இந்த பாட்டை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்வர் அலி தாங்க. அவங்க 2வது பாட்டை எழுதுன அவரே தான் இந்த 3வது பாட்டை எழுதியிருக்காரு. இந்த பாட்டை பாடினது யாருன்னு பார்த்தா நம்ம சித்தாரா, அவங்க மட்டும்தான் பாடியிருக்காங்க, சோலோ சிங்கராக பாடியிருக்காங்க. 2.5 நிமிஷம் இந்த பாட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஓடுது. அப்புறம் 4வது பாட்டு பார்த்தீங்கன்னா டுமிலு வாங்கனி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குங்க. மலையாளத்தில் நல்லா இருக்கு கேட்குறதுக்கு, தமிழ் டப்பிங்லாம் அது வந்து சரியாக லிரிக்ஸ் செட் ஆகலை, ரொம்ப மோசமாக இருக்குது.
இந்த பாட்டை எழுதுனது வந்து யார் பார்த்தீங்கன்னா மோகரன் சசி, அவங்க தான் எழுதுனது. இதுவும் சோலோ சிங்கர் வந்து நம்ம பிரவணம் அவர் தான் பாட்டு பாடியிருக்காரு. 3 நிமிஷம் 10 செகண்ட் இந்த பாட்டு வருதுங்க. கடைசி பாட்டு நம்ம பிக்கிலின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும், ரொம்ப ஜாலியான பாட்டு. அந்த ரேப் சாங் ஒரு மியூசிக் வந்து கடைசியாக இந்த 5 பேர் சாகிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டு தான் வந்திருக்குங்க. இந்த பாட்டை எழுதுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிஷ் மோகன்ஜி தாங்க. ஆமாங்க, ஹரிஷ் மோகன்ஜி 2 பாட்டு எழுதியிருக்காரு, அன்வர் அலி 2 பாட்டு எழுதியிருக்காங்க. இந்த பாட்டை யார் பாடினதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அண்ணன் அந்தோணிதாசன் தாங்க. ஆமாங்க, அவர் வந்து மலையாளத்திலும் இந்த பாட்டை பாடியிருக்காரு, தமிழ்லையும் இந்த பாட்டை அவர் தாங்க பாடியிருக்காரு. இந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் வருதுங்க. இந்த படத்தில் இந்த பாட்டோட நிமிஷங்கள் மட்டும் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் வருதுங்க. ஆல்ரெடி இந்த படமே 1 மணி நேரம் 46 நிமிஷம் தான். அதில் இந்த பாட்டுகள் மட்டுமே ஒரு 16 நிமிஷத்தை பிடிச்சிருச்சு. அப்போ இந்த ஒட்டுமொத்த படம் வந்து வெறும் 1 நிமிஷம் 30 செகண்ட், தப்பு பண்ணிட்டேன், 1 மணி நேரம் 30 நிமிஷம் அப்படி தாங்க வருது. இதில் இந்த ஓப்பனிங் சீனு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் எடுத்துக்கிறோம். அப்போ நல்லா பார்த்தா ஒரு மணி நேரம் 27 நிமிஷம் தான், 20 நிமிஷம் தான் இந்த படத்தோட மொத்த சீனே இருக்கும் போல். சரி, ஓகே மக்களே, இப்போ இந்த படத்துக்கு எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. டெக்னீஷியன் இன்னும் நிறைய பேர் பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது இதுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் யார், மற்ற டிபார்ட்மெண்ட் யார், எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, ஓகே மக்களே, இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பண்ணவங்க யாருன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இந்த படத்தில் வந்து இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு சீன் வரவங்க, ஒரு சீன் ஒரு பாட்டுக்கு ஒரு ஊருக்கு போகிறாங்களா, அந்த மாதிரி நடித்தவங்க யாருன்னு இப்போ தெளிவாக நம்ம பார்த்துடலாம். அப்படி இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் அல்சின் பென்னி அவர் நடிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினித் தட்டில் டேவிட் அவர் நடிச்சிருக்காரு. மனோஜ் மோஜஸ் அண்ட் சாலு ரஹீம், விஷ்ணு ரேகா, லீனா தமஸ் பிச்சா, சரவண் செல்வன், கீன் சன்னி அண்ட் ரெஞ்சு தடிகாரன், இவங்க எல்லாரும் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீனுக்கு வருவாங்க. இதில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்ன இந்த லீனா சமத் பிச்சான்னு சொன்னாங்கன்னா அவங்க தான் அந்த லேடி சமூக ஆர்வலர், அப்படி ஒரு கேரக்டர் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சரவண் செல்வன் வந்து அந்த சிலுவை வாங்குறாம்ல அந்த கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்க, ரத்தங்கைக்கு சாகிற மாதிரி. இப்படி ஒவ்வொரு கேரக்டர் வந்து சின்னதாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒளிப்பதிவாளர் பப்ளு அஜு. இந்த படத்துக்கு வந்து நிதின் ராஜ் அரோல் அவர் தாங்க அந்த படத்துக்கு ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு. இந்த படத்துக்கு டெக்னீஷியன் கலை இயக்குனர் இந்த ஆர்ட் டைரக்டர் இருக்காங்கல்ல, அதை வந்து நம்ம ராஜேஷ் பி வேலாயுதன் அவர் பண்ணியிருக்காருங்க. இந்த படத்துக்கு ட்ரெஸ்ஸிங் வடிவமைப்பாளர், அதாவது ஆடை வடிவமைப்பாளர் வந்து நம்ம ஜே மெல்வி தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு உற்பத்தி மேலாண்மை, அதாவது இந்த படம் இந்த காஸ்டியூம் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து கலெக்ட் பண்ணது எல்லாமே நம்ம மோகத்தி சௌத்ரி, அவங்க தான் துணை தயாரிப்பாளர். இப்போ ரின்னி திவாகர் அவங்க வந்து உற்பத்தி கட்டுப்பாளர், அதாவது இந்த கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக கட்டுக்குள்ள இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறவங்க. அதுபோக பிரசோப் விஜயன் இவங்க வந்து நிர்வாக தயாரிப்பாளர். இப்படி நிறைய பேரோட பேர் நமக்கு தெரியாமல் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு தான் நான் சொல்கிறேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் வந்து சவுண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது ஒளித்துறை. அதில் வந்து முக்கியமான ஒளித்துறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஹரிஹரன், அவங்க வந்து ஒளி வடிவமைப்பாளர். இவங்க தான் ஒட்டுமொத்த இடத்தையும் அந்த ஒட்டுமொத்த சவுண்டையும் கொண்டு வந்து அதை கரெக்டாக மியூசிக்கில் வந்து பேக்ரவுண்டில் சேர்க்குறதுங்க. அப்புறம் நம்ம வினித்குமார் குஞ்சாலா வந்து ஒளி தொகுப்பியாக பண்ணியிருக்காரு. அரவிந்த் மேனன் வந்து ஒளி கலவையாராக பண்ணியிருக்காரு. நம்ம தீபக் முனிராஜா அவங்க வந்து உதவி ஒளி கலவையாராக பண்ணியிருக்காங்க. இப்படி கவின் முதல்வன் ஒளி உதவி கலவையாளர், ஆசிஸ்டல் யாழ் மறு பதிவு கலவையாளர், அருண் பிரதாஸ் ஒளி தொகுப்பி, கௌசிக் ஆர்ஜே போலி எடிட்டர், சச்சின் சுதாகரன் ஒளி வடிவமைப்பாளர். இப்படி இத்தனை பேர் சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில், மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் தாங்க. ஆனால் இத்தனை பேர் வந்து இந்த மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆகாங்க. சவுண்ட் டிபார்ட்மெண்ட்னால் ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த ஆக்சிடென்ட் சவுண்டை வந்து மியூசிக் டைரக்டர் போட மாட்டாருங்க. அவங்க வந்து இந்த மாதிரி இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டு தான் போடுவாங்க. அப்படி இவங்க போடுற இந்த பஸ் ஆக்சிடென்ட்டு, ஃபைட்டு, ஒரு சின்ன சத்தம், குயில் கத்துறது, அந்த பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு ட்ரெயின் போகிறது, இப்படி ஏதாவது ஒரு சின்ன சவுண்ட் இருக்குங்களா, அந்த ஒளியை வந்து ரெடி பண்ணுறது தான் அவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டோட வேலை. கிட்டத்தட்ட இந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் 2, 4, 6, 8, 9 பேர் வேலை பார்த்துருக்காங்க பார்த்துக்கோங்க.
9 பேர் இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. இவங்களோட பங்கும் ரொம்ப முக்கியமான பங்கு தான் இந்த படத்தில், அதில் எந்த மாற்றம் கிடையாது. இந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டராக வந்து நம்ம ரவி தியாகராஜன் அவங்க தான் ஃபைட் மாஸ்டராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்து இந்த படத்துக்கு வந்து தலையங்கத்துறை அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து, அதாவது எடிட்டிங், ஆன்லைன் எடிட்டிங் அவங்க தாங்க நம்ம சசிஷ் ராஜ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இப்போ மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹரிஷ் மோகனை வந்து பாடலாசிரியராக இருக்கார், ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் இந்த படத்துக்கு வந்து இசைக்கு தயாரிப்பாளர் இருக்கார், யாருக்காவது தெரியுமாங்க? சச்சின் லால் அவர் தான் மியூசிக் தயாரிப்பாளர். அப்புறம் நம்ம விநாயக் சசிகுமார் அவரும் ஒரு பாடலாசிரியர். இந்த படத்துக்கு வந்து நம்ம கலர் டிபார்ட்மெண்ட், அதான் வண்ணத்துறை அவங்க வந்து ஓப்பனிங்கில் அந்த சில ஒரு அனிமேஷன் சீன் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு வந்து கிளைமேக்ஸ்லேயும் அப்படி ஒரு அனிமேஷன் சீன்லாம் வரும். அதுக்கு வந்து ரொம்ப நல்ல டீப்பாக கலரிங் பண்ணி கொடுத்தது வந்து யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜி மதித்தியா அவங்க தாங்க. சரி, ஓகே மக்களே, இப்போ நம்ம இதை பற்றி தெளிவாக பார்த்தாச்சுங்க. ஆனால் இந்த படத்துக்கு இந்த படம் இறங்கின டயத்தில் வந்து எவ்வளோ வரவேற்பு கிடச்சிச்சு, எப்படி என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதையும் கொஞ்சம் ஒரு இட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சரி, ஓகே மக்களே, இந்த படத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்தாச்சு மக்களே, எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த படத்தில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது இந்த படத்தோட நடிகர் நடிகைகள் யார் யார் எப்படி நடிச்சிருக்காங்க சொல்லி என்னுடைய கண்ணோட்டத்தில் மட்டும், ஓகேவா மக்களே, என்னுடைய கண்ணோட்டத்தில் ஒரு பார்வையாக நான் சொல்கிறேன். அதனால் உங்களது விருப்பம் என்னங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய விருப்பத்தை நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த படத்தில் வந்து ஓப்பனிங்கில் யாரை பற்றி பார்க்க போகிற மாதிரி நம்ம அந்த படத்தோட ஹீரோவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம ஜாக்சன் இருக்கார்ல, நம்ம சின்பால் லால் அவர் தாங்க ஹீரோவை பண்ணியிருக்காரு. ஜாக்சன் சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து முதல்ல இந்த படத்துக்கு வந்து ஹீரோவான்னு கேட்டிங்கன்னா எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா ஹீரோ மாதிரியே தெரியல, யாதோ மாதிரி இருக்கார். ஆனால் அதுதாங்க இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸேவும். கரெக்டாக அந்த கதையோடு கரெக்டாக பொருந்தி இருக்காருங்க. நார்மலான ஒரு மனுஷன் மாதிரி தெரிஞ்சு, ஒரு நார்மலான ஒரு பர்சன் உண்மையிலே இப்படி இருந்தால் இப்படி இருப்பானா அப்படின்னு சொல்லி அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக பொருந்தி இருக்கார். அங்கே போய் அந்த அம்மா அப்பா கிட்ட வசம் வாங்குகிற சீன் ஆகட்டும், அதில் வந்து மூஞ்சில் காட்டுற அந்த எமோஷன், ஃப்ரெண்ட் ரூமில் போயிட்டு அந்த அடி வாங்கும் போது போடுற அந்த பயம், இப்படி ஒவ்வொரு சீன்லேயுமே அவரோட நடிப்பு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த சிலுவையை திருட போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த சிலுவையை ஆசைப்பட்டு அந்த சிலுவையை திருடுறது, அப்புறம் பணம் தான் முக்கியம் சொல்லிட்டு அதை கொண்டு விற்கணும் பிளான் பண்ணுறது, விற்க போனவன் வந்து ரத்தங்கைக்கு சித்த உடனே அப்போ இந்த சிலுவையில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நம்புறது, இப்படி ஒவ்வொரு சீனுமே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நடிப்பை சூப்பராக காட்டியிருக்காருங்க. அருமையான ஒரு நடிப்பு. நம்ம ஹீரோயின் கூட ஒரு அழகான லவ் ஸ்டோரி இருக்கும். அப்புறம் நம்ம அந்த ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு இவங்களை தேடி மூணாருக்கு போகிறது, அங்கே போய் பண்ணுற லூட்டிகள், நம்ம ஹீரோவே ஒரு காமெடி ஆக்டர் மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இந்த ஹீரோ வந்து மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நடிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த ஃபேஸ் ரியாக்ஷனை வந்து ரொம்ப அமைதியாக க்ளோஸ்அப்பில் பார்த்து டயலாக்கை கம்மி பண்ணி ஃபேஸ் ரியாக்ஷனில் அதிகமாக பேச வச்சு கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டை கொடுப்பாங்க. அதான் மலையாள சினிமா வந்து அதை முற்றிலும் மாறுபட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி கதையை எடுத்திருக்காங்க இந்த டைரக்டர் நம்ம லலிதா சுப்பிரமணியன். ஆமாங்க, லலிதா எல்எஸ், சாரி லலிதா எல்எஸ்ங்க, சுபாஷ் எல்எஸ், நான் தப்பாக சொல்லிட்டேன். சுபாஷ் லலிதா சுப்பிரமணியன் தான் பேர். அவர் வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கு முதல்ல டைரக்டருக்கு பாராட்டு வரணும். நம்ம ஹீரோவோட நடிப்பு பார்த்துக்கலாம். கிளைமேக்ஸில் வந்து இவங்களை பற்றி இவங்க பேய் தான் தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு நம்ம ஹீரோ காட்டுற அந்த பயம் இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயத்தில் நிறைய இடத்துல நம்ம ஹீரோ வந்து சூப்பராக நடிச்சிருக்காருங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம ஜாக்சன் வந்து உண்மையிலே ஜாக்சன் அப்படி ஒரு கேரக்டரில் நடிக்கலை, வாழ்ந்துருக்காரு. அதுக்கு கரெக்டாக வந்து அந்த ஒவ்வொரு உடல் மொழியும் அந்த ஏரியாவில் போய் அவர் முன்னாடியே அந்த நடிப்புக்காக அவர் கொடுத்துருக்க அந்த ஆற்றல் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. நடிப்புனா இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான இல்லாமல் ஜாலியாக ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அதில் வந்து சூப்பராக அதெல்லாம் ஸ்கோரும் பண்ணியிருக்காருங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி, ஓகே மக்களே, இப்போ அடுத்து நம்ம ஒரு ஆளை பற்றி பார்க்க போகிறோம். அது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஜாக்சன், சாரி மைக்கிள் ஜாக்சன் அப்படி தான் வச்சுருக்காங்க பார்த்தவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அந்த ஓப்பனிங்கில் இருந்தே இருக்காப்புல, படம் முழுக்க வராரு. சாங்ஸ் இந்த லேடி நம்ம ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடும்போது மட்டும்தான் வரல.
மற்றபடி நடக்கிற 3 சாங்ஸ்லேயும் அந்த ஃப்ரெண்டு கூடவே இருக்காப்புல. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குது. ஆளை பார்த்தா ரொம்ப கருப்பாக இருக்கார். இது நான் சொல்லக்கூடாது, தப்பு தான். இந்த படத்துக்காக இப்படி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஆனாலும் காமெடி ஒன்று நெருப்பாக இருக்குங்க. படத்தில் இவர் பண்ணுற அந்த காமெடி டைமிங் வந்து சூப்பராக இருக்குங்க. இவர் போய் அந்த சிலுவையை திருடுறது, அங்கே போய் குடிக்கிறது, சுடுகாட்டில் படுத்துட்டு குடிக்கிறது, போதையில் எழுந்துச்சு அவ்வளோதான் நான் கிளம்புவோமா அப்படி சொல்கிறது. இவரோட நடிப்புக்கு வந்து டேரக்டர் எக்கச்சக்கமான பேஸ் கொடுத்துருக்காரு. உனக்கு என்ன தோணுதோ நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லி டேரக்டரும் ப்ரொடியூசரும் அலோவ் பண்ணுறாருன்னு நினைங்க. அதனால் இஷ்டத்துக்கு நிறைய தள்ளிட்டாருங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. படம் முழுக்க இவரோட ஆதிக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த இடத்துலையும் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட குறையலை. சூப்பராக நடிப்பில் பின்னி எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் இவர் கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய படங்கள் வர சான்சஸ் இருக்குது. அது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. ஒவ்வொரு சீன்லேயுமே அவர் ஒரு சூப்பரான நடிப்பை கொடுத்துக்கிட்டே வந்திருக்காருங்க. படம் முழுக்க கூடவே இருந்து ஹீரோ யார், காமெடியன் யாருன்னு தெரியாத அளவுக்கு படத்தை சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோனா தனியாக ஒரு அடையாளம் தெரியணும், ஒரு லுக் இருக்கணும்னு சொல்லி எதையுமே பெருசாக பண்ணலை. நார்மலான ஒரு லுக்கு, நார்மலான ஒரு ஆள், இவன் தான்ப்பா ஹீரோ அப்படின்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டு தான் படம் எடுத்திருப்பாங்க போல். அதை வந்து அவங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கண்டிப்பாக அடுத்தடுத்து பெரிய பெரிய சான்ஸுக்கு போவாருங்க. இதில் ஏற்கனவே நிறைய படம் நடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய படங்கள் நடிப்பார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு நல்ல கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து அதை வெற்றியும் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ அடுத்து நம்ம இந்த படத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தாங்க. நம்ம பிங்கி அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சாரி, பிங்கின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து எனக்கு என்னமோ அந்த ஹீரோயின் வந்து கொஞ்சம் கேரக்டர் சரியில்லைன்னு தான் தோணுது. அதாவது கதாபாத்திரம் பெருசாக கொடுக்குறாங்க. ஓப்பனிங் சீன்லேருந்து ஆல்மோஸ்ட் இந்த இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பேஸ் வந்து நிறைய இடத்துல இல்லை. ஒரு ஓப்பனிங் சாங்கில் வராங்க, லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லாமல் அப்படி சொல்லிகிட்டே கூட போகிறது, அந்த ஒரு ரொமான்ஸ் சீனு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோல் வரைக்கும் அவங்க மேலோட்டமாக காட்டிட்டு போயிட்டாங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து அந்த பொணங்கள், அதாவது இந்த இறந்து போனாங்கள 5 பேய்கள், அவங்கள தேடி வந்து இப்போ அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது தான் நம்ம ஹீரோயின் வந்து ஜாயின்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆல்மோஸ்ட் படத்தில் அந்த இன்ட்ரோலுக்கு அப்புறம் படத்தில் வந்து ஒரு 1/2 hour அவங்க கண்டினியூவாக வராங்க. இடையில வந்து ஒரு ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் இருக்குது. அப்போது கிளைமேக்ஸ் முடிவு, கிளைமேக்ஸ் ஃபைட்டில் கூட ஆல்மோஸ்ட் இருக்காங்க. இப்படி எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து கிளைமேக்ஸ் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அவங்களோட சீன்ஸ் எல்லாம் வருது. அவங்களுக்கு பெருசாக இந்த படத்தில் ஸ்கோப் இல்லை, அதான் உண்மை. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, அதில் எந்த மாற்றம் கிடையாதுங்க. படத்தில் அவங்க அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ, என்ன கதாபாத்திரமோ அதை வந்து பர்ஃபெக்டாக நடித்து முடிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே பண்ணணும்னா அந்த படத்தில் வந்து அவங்களுக்கு ஸ்கோப் இல்லை, சரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அவங்களுக்கு கொடுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு பெட்டராக நடிப்பை கொடுத்துருக்கலாம். அதுதான் என்னுடைய வருத்தம். மற்றபடி அவங்க நடிப்பில் எந்த குறையும் கிடையாது. அதில் வந்து 100க்கு 100 மார்க் நான் தாராளமாக கொடுப்பேன் ஹீரோயின் நடிப்புக்கு. அவங்களுக்கு சரியான ஒரு பேஸ் மட்டும்தான் கொடுக்கலன்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம். மற்றபடி எல்லாமே அவங்க நடிப்பெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான பற்றி பார்க்கணுங்க. யாருன்னு பார்த்தா அந்த பேய் தாங்க. அந்த 5 பேய் கெட்டப்பில் வராங்கல்ல, அந்த 5 மனிதர்கள் அவங்க தாங்க. ஓப்பனிங் சீன்லேருந்து கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் ஹீரோ இருக்காரோ இல்லையாங்க, இந்த பேய் எல்லா இடத்துலையும் இருக்குது. இவங்க தான் ஆல்மோஸ்ட் ஹீரோ மாதிரி காட்டிட்டாங்க. படம் முழுக்க வந்து எதுவுமே பேசாமல் அந்த கண் பார்வையில் அப்படியே பயன்படுத்துறது, முருட்டுறது, ஒரு வித்தியாசமான நுக்கில் இருக்கிறது. கடைசி வரைக்கும் பேயினா ஏதாவது பேசணும், ஏன்னா எதுவுமே பேசாமல் பயமுறுத்தவும் இல்லாமல் அவங்க பின்னாடியே வர்றது, கண் பார்வையிலேயே மிரட்டுறது, அதிலே ஒரு வித்தியாசமான திகிலை கொடுக்குறதுன்னு சூப்பராக பண்ணிட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஒரு பேய் அவங்களுக்கு சக்தி இருக்குது, இதெல்லாம் பண்ணலான்னா அவங்க முதலே பண்ணியிருக்கணும். நிறைய விஷயங்கள் மைனஸில் இருக்குது, அது பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். படம் முழுக்க வராங்க, இவங்களே போய் ஐடியா கொடுக்கறது, இந்த போஸ்ட் வந்து நாங்கள் தான் ஐடியா அப்போ இந்த ஒரு சில ஐடியாக்கள் கொடுக்கறது. அவங்க வந்து உண்மையான லைஃப்பில் வந்து 5 பேர் அவங்க நடிப்பு வந்து ஜாலியாக சூப்பராக இருக்குங்க. ஓப்பனிங்கில் ஒரு சாங் மூலியம் தான் அவங்க காட்டுவாங்க, சர்ச்சில் பாட்டு பாடுற மாதிரி. கிளைமேக்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் அந்த சாங் மூலியமாகவே அவங்க இறந்து போயிடுவாங்க. ஒரு சாங்கில் ஆரம்பித்து ஒரு சாங்லேயே டேரக்டர் அவங்க 5 பேரையும் கொண்டது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நல்லாவே நடிச்சிருக்காங்க, சூப்பராக டான்ஸ் ஆடிருப்பாங்க. குறிப்பாக அந்த பெண் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோமே, அருமையான ஒரு டான்ஸ் சூப்பராக ஆடுவாங்க. அது கையை தூக்கிட்டு
வித்தியாசமாக இருக்கும். அந்த காலத்து மைக்கேல் ஜாக்சன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அருமையான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாங்க எல்லாருமே. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேஸ் கொடுத்துருக்கலாம் எனக்கு கண்டிப்பாக தோணுது. இன்னும் கொஞ்சம், ஏன்னா படத்தோட டைமிங்கே ரொம்ப கம்மி தான். 1 மணி நேரம் 40 நிமிஷங்கிறதுனால பெருசாக எல்லாரையும் பார்த்து டைமிங் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அது எனக்கு புரியுது டைரக்டர். இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது பேஸ் கொடுத்துருக்கலாம். அதை கொஞ்சம் விட்டுட்டாங்க. அது கொஞ்சம் வருத்தம் தான். இப்படி படம் முழுக்க கூட வர அந்த பேய்களோட நடிப்பு அட்டகாசமாகவே இருக்குது. பேயாவே உண்மையிலேயே பார்த்தா நமக்கே டவுட்டு தான் வரும். ஏன்னா மூஞ்செல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமான லுக்கில் இருப்பாங்க. முக்கியமாக அந்த பொண்ணை போய் சொல்லி ஆகணும். இப்போ பார்ட் 2 வேறு எடுக்கிறதா ஒரு லீடு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா எல்லாமே எல்லா இடத்துலையும் இப்போ பார்ட் 2 ட்ரெண்டிங் ஆகிப்போச்சு. பார்ட் 2 எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தாராளமாக எடுப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி ஒரு ட்ரெண்டிங் தான் இப்போ எல்லா இடத்துலையும் போய்கிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. இவங்க நம்ம அந்த 2வது அந்த பொண்ணை தேடி அலையிற மாதிரி பார்ட் 2 முடிச்சிருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. இப்போ நம்ம அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த படத்தோட உயிர் நாடி நம்ம டைரக்டர் தாங்க. நம்மளோட சுபாஷ் லலிதா சுப்பிரமணியம், அதாவது சுபாஷ் எல்எஸ் அப்படி அந்த இதில் இருக்கிற நம்ம டைரக்டர் தான் பார்க்க போகிறோம். டைரக்டர் முதல்ல நான் டைரக்டருக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா மலையாள சினிமாஸில் இப்போ வரைக்கும் த்ரில்லிங் தாங்க இருக்குது. த்ரில்லிங் சஸ்பென்ஸ் கடைசி வரைக்கும் ட்விஸ்ட்டை கொண்டு போய் கடைசியில் ஒரு 2 செகண்டுக்கு முன்னாடி அப்போ இதான்ப்பா அப்படின்னு சொல்லி அவுழ்த்துடுவாங்க பாருங்க. நமக்கு மண்டையை பிச்சுக்கிடும். அட்டா பாவிகளா அப்படின்னு தான் நமக்குலாம் தோணும். நான்லாம் நிறைய படம் பார்த்துருக்கேன். மலையாள சினிமா ஒரு படம் விடாமல் எல்லா படத்தையும் பார்த்துருவேன். அப்படி ஒரு சினிமா ஆடிட்டனாலாம். ஆனால் இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமான மலையாள படமாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் ஓப்பனிங்லேருந்து கதை ஜாலியாக போகுது. சீரியஸ்னஸ் இருக்குது. ஆனாலும் நமக்கு அந்த சீரியஸ்னஸ்க்குள்ளே அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு ஹாரர், ஃபேண்டசி அண்ட் மியூசிக் ட்ராமா மூவி அப்படின்னு ஆல்ரெடி அவங்க முடிவு பண்ணி தான் அந்த படத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டர் தான் அப்படி ஒரு பிளான் பண்ணியிருப்பார் போல். ஒரு நல்ல முடிவு தாங்க. ஏன்னா வித்தியாசமாக ஒரே இதை பார்க்காதவர்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு படம், ஒரு வித்தியாசமான முயற்சி யாராவது கொடுத்தா கண்டிப்பாக பாராட்டணுங்க. அதில் நான் என்னுடைய பாராட்டை அந்த டைரக்டர் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அவர் நல்ல ஒரு வித்தியாசமான முயற்சி கையில் எடுத்திருக்காரு. அதில் வெற்றியும் கண்டிருக்காரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கேரக்டர் செலெக்ஷன் இருக்குல்ல, அந்த கேரக்டரை கரெக்டாக சஜஸ்ட் பண்ணுறதுல தான் அந்த படத்தோட வெற்றி இருக்குங்க. ஹீரோ இந்த படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காருங்க. சூப்பராக நடிச்சிருக்காருன்னு சொல்கிறத விட சூப்பராக இந்த படத்தில் அவர் என்ன தேவையோ அதை கண்டிப்பாக அந்த படத்துக்கு அப்படியே அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துட்டு போயிட்டார். அதுக்கு முக்கியமான காரணம் யார் மாதிரி நம்ம டைரக்டர் தான். நம்ம டைரக்டரோட நடிப்பு தான் நம்ம ஹீரோவோட வெளிப்பாட்டில் வந்திருக்கு. டைரக்டர் பக்காவாக அவ்வளோ தூரம் அந்த கதையை உள்ளே இழுத்து அப்படியே அதை நடித்து காட்டினதால ஹீரோ அதை அப்படியே வாங்கி அவரோட ஸ்டைலில் அண்ட் ஸ்டைலில் நடித்து அதை நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் ஹீரோவோட பேர் எல்லா இடத்துலையும் தெரிஞ்சிருக்கு. இந்த டைரக்டர் பேர் எங்கேயுமே தெரியலை. அது எனக்கு கொஞ்சம் வருத்தம். அதனால் டைரக்டர் பேரை மறுபடியும் சொல்கிறேன். சுபாஷ் லலிதா சுப்பிரமணியன், அதாவது சுபாஷ் எல்எஸ், இதுதாங்க அவரோட பேரேவும். ஒரு நல்ல கதையை எடுத்து அதில் வெற்றியும் கண்டுட்டாங்க. பார்ட் 2 லீடு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். டைரக்டர் சுபாஷ் அண்ணே கண்டிப்பாக பார்ட் 2 கொடுக்குறீங்க. இதை விட பெட்டராக இன்னும் கொஞ்சம் டைமிங் லென்த்தாக நல்ல ஒரு ஸ்கோப் வச்சு எல்லாருக்கும் அருமையான ஒரு படத்தை கொடுங்க. இந்த படத்தில் ஃபுல்லாமே காமெடி அண்ட் மியூசிக், ஆல்பம், ஃபேண்டசி, ஹாரர் அப்படின்னு எல்லாம் கலந்த கலவையாக, ரசம், சோறு, மோர், கூட்டு பொரியல் கலந்த கலவையாக போயிடுச்சு. பார்ட் 2ல் மலையாளத்துக்கே உரித்தான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரோட நீங்கள் வருவேன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். அப்படி வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னே. டைரக்டர் சுபாஷ் அண்ணே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த படத்துக்கு அடுத்த உயிர் நாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் தாங்க. ஒரு படத்துக்கு அதுவும் மியூசிக் ரொம்ப முக்கியம். அதுவும் த்ரில்லர் படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ராட்சசன் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த தீம் மியூசிக்கே நம்மளை பல பேரை அலற விடுங்க. அப்படி ஒரு தீம் மியூசிக் போட்டிருப்பாங்க. அது மாதிரி நம்ம ராட்சசன் படத்துக்கு மியூசிக் டைரக்டர் பண்ணது நம்ம ஜிப்ரான் தாங்க. அவர் ஒரு அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர். அவ்வளோவா அவரோட படங்கள் யாருக்குமே அவ்வளோவா தெரியாது. அந்த மாதிரி ஒரு அண்டர்ரேட்டட் மியூசிக் டைரக்டர் நம்ம அண்ணன் சாம் சிஎஸ். அவரோட வேறு தான் மியூசிக் போட்டாருன்னு மேக்ஸிமம் யாருக்கும் அவ்வளோவா தெரியாது. ஆனால் அவரோட போட்ட பாட்டு கிட்டு எல்லாமே சூப்பராக ஹிட் ஆகும்.
அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராகவே இருக்கும். இந்த படத்துலேயும் அருமையாக கொடுத்துருக்காங்க. அந்த நியூ இயர் பார்ட்டிக்கு தேவையான ஜாலியான ஒரு கலகலப்பு ஓப்பனிங் கொடுத்துருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீனுக்கு ஏற்ப அந்த சுச்சுவேஷன் வந்து த்ரில்லிங்கான மியூசிக் நல்லாயிருக்கும். அப்புறம் சுடுகாட்டில் போய் அந்த பேய் வெளியே வர சீனு, அப்புறம் பேய் இவங்க கூடயே இருந்து முறைக்கிற சீனு, அந்த இடத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருக்காருங்க மியூசிக் டைரக்டர். அதில் எந்த மாற்றம் இல்லைங்க. ஒரு அருமையான மியூசிக்கை கொடுத்து அதை வந்து பர்ஃபெக்டாக வந்து படம் முழுக்க அப்படியே அதே மியூசிக்கை தொடராமல் வித்தியாசமாக கொண்டு போய், அதுபோக இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட ஆல்பம் சாங் மாதிரி இந்த படமே வந்து ஒரு ஃபேண்டசி மியூசிக் ட்ராமா காமெடி ட்ராமா மூவி தான். அதனால் இந்த படத்தில் வந்து மியூசிக்கு அதிகமாக வேலை இருக்குங்க. அவங்க டைரக்டர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரோ உருவாக்கியிருக்காரோ அதே அளவுக்கு நம்ம மியூசிக் டைரக்டரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த படத்தை உருவாக்கியிருக்காருங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஓப்பனிங் சீன்லேருந்து கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் படத்துக்கு எந்த நேரத்துலலாம் எந்த இடம் தேவை, எமோஷன், சென்டிமெண்ட், ஹாரர், த்ரில்லர் அண்ட் கிளைமேக்ஸில் வர அந்த ட்விஸ்ட், அந்த வேகமான ஒரு சீன்ஸ், மியூசிக், இப்படி எல்லா இடத்துலையுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர், பேக்ரவுண்ட் மியூசிக் தரமாக இருக்குது. பர்ஃபெக்டான ஒரு மியூசிக் வந்து அவர் கொடுத்துருக்காரு நம்ம மியூசிக் டைரக்டர். அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர் அண்ணன் சாம் சிஎஸ். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. உண்மையிலே அவர் அண்டர் ரேட்டட் தான். ஏன்னா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இப்போ இந்த படத்தோட ஹிஸ்ட்ரி எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் நானே பார்த்தேன். ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் அடா பரவாயில்லையேன்னு எனக்கு தோணுச்சு. மலையாளத்தில் ஒரு படத்தில் பண்ணியிருக்காருங்கும்போது சூப்பராக இருக்குது. இவரோட மியூசிக் எடுத்துக்கிட்டாலே வெளியே வந்து அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. அதுதாங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமேவும். கண்டிப்பாக நம்ம அண்ணன் சாம் சிஎஸ் வந்து பெரிய நடிகர்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக மியூசிக் டைரக்டராக வருவாருங்க. அவரோட பாட்டும் ஹிட் ஆகும். அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. நம்ம சாய் அபங்கர், அனிருத் அந்த வரிசையில் நம்ம சாம் சிஎஸும் கண்டிப்பாக வருவார். அது என்னுடைய ஆசை. அவர் வருவாரா இல்லையான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் அது வர்றதுக்கான திறமையெல்லாம் இந்த மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் கிட்ட இருக்குங்க. சூப்பராக மியூசிக் போடக்கூடிய ஒரு ஆள் தாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கூடி சீக்கிரம் அப்படி ஒரு கேரக்டரில் அப்படி ஒரு மியூசிக் டைரக்டரில் அவர் வருவாருங்க. ஒரு பெரிய மியூசிக் டைரக்டருக்கு மியூசிக், ஒரு பெரிய ஹீரோக்கு மியூசிக் போடுவாருங்க அந்த ஹீரோவோட படத்துக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் பேக்ரவுண்ட் தீம் மியூசிக்கில் அல்லது விட போகிறாரு. எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம். சரி, ஓகே மக்களே. அடுத்து நம்ம இந்த படத்தில் கேமராமேனை பார்த்துக்கிட்டே வச்சுக்கோமே. முதல் முக்கியமான விஷயம், கேரளாவை பொறுத்த வரைக்கும் கேமராமேன் ரொம்ப முக்கியம். ஏன்னா கேரளாவை சுற்றி வந்து மலை, காடு, அந்த சுற்றி அந்த மருதங்கள், அந்த ஃபுல்லாமே அந்த மலை, அந்த பருவத்தை வந்து கரெக்டாக கேமராவில் அழகாக காட்டணும். சீனையும் காட்டணும், பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்ட் அழகையும் காட்டணும். ஒவ்வொரு சீனையும் வந்து நடிகர்கள் நடிக்கிறதையும் பக்காவாக கேமராமேன் கேட்ச் பண்ணணும். அதே மாதிரி அங்கிட்டு பின்னாடி இருக்க அந்த மரம், செடி, கொடி எல்லாமே பேசும். அதையும் கரெக்டாக கேமராமேன் அச்சீவ் பண்ணணும். அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும். அந்த விஷயத்தில் கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க ஒர்க்கை. அதில் இந்த இவங்க ஊரில் இருந்து மூணாருக்கு போகிறான்னு சொல்லி ட்ரிப்பில் போவாங்க பார்த்தீங்களா வேனில். அப்போ அந்த கேரளாவோட அந்த ரோட்டோட அழகாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அப்படியே பேக்ரவுண்டில் வானத்தில் ட்ராலி வச்சு அப்படியே அந்த கேமரா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த பேய் வந்து அப்படியே பார்க்குறத வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது, அவங்க பின்னாடியே போகிறது. அந்த டான்ஸ் ஆடுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஃப்ரெண்டு வந்து வரைஞ்சிக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேய் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம கேமராமேனு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவரும் ஆடிக்கிட்டே இருப்பார் போல். அப்படியே அந்த அவங்க எங்கே ஆடுறாங்களோ அதை வந்து அந்த கைக்குள்ளே போய் எடுப்பாங்க கேமரா மாதிரி, சிங்கிள் ஹேண்ட் கேமராங்கிற மாதிரி நம்ம கேமராமேன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காருங்க. கரெக்டாக அந்த படத்துக்கு வந்து இந்த படத்தோட அழகை வந்து அந்த கேரளாவோட ஒட்டுமொத்த இயற்கை மலை அழகை வந்து அருமையாக காட்டியிருக்காரு. படம் முழுக்க கேமரா ஒர்க் வந்து சூப்பராக இருக்கும். முக்கியமாக அந்த கொடைக்கால் மலையிலேருந்து இந்த 5 பேர் கீழே விழுந்து சாகிற அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இருட்டி போச்சு. ஒரு டார்க் சூழ்நிலை தான் எடுக்காங்க. ஆனாலும் கரெக்டாக கேமரா ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த கார் வந்து இடிக்கிறது, அவங்க போய் விழுகிறது, இப்படி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டான இடத்துல இருட்டான சூழ்நிலையும் கேமரா வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல வேண்டிய கருத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது சொல்ல வேண்டிய பார்க்க வேண்டிய சீனை வந்து மக்களுக்கு சரியாக எடுத்திருக்காங்க. மலையாள படத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கேமரா ரொம்ப முக்கியம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அதில் வெற்றி கண்டார் நம்ம கேமராமேன். சூப்பராக ஒரு அருமையான ஒரு படத்துக்கு வந்து கேமரா பண்ணியிருக்காரு. இவர் பண்ணதால் இந்த படமும் அருமையாக இருக்குது. அதுதான் முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு எடிட்டிங் தாங்க. எடிட்டிங் இந்த படத்தில் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க மலையாள படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய த்ரில்லர் சீன், நிறைய சஸ்பென்ஸான சீன் நிறைய வைப்பாங்க.
எந்த சீனை எங்கே கட் பண்ணி எந்த சீனை எங்கே ஒட்டணும்னு சொல்லி எடிட்டிங் வந்து பயங்கர ப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து அப்படி எதுவுமே கிடையாது. ஒரு ஜாலியான மூவினால எடிட்டிங் பெருசாக வேலை இல்லை. இப்படியே போகிற பார்க்கல போய்கிட்டே இருக்கும். அதில் தேவையில்லாத சில கத்திரி மட்டும் போட்டால் போதுன்னு சொல்லி நம்ம எடிட்டிங் வந்து போட்டிருப்பார் போல். என்ன கொஞ்சம் நிறைய கத்திரி போட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக வச்சுக்கலாம் படத்தை. ஆனால் 1 மணி நேரம் 46 நிமிஷத்தில் முடிச்சிட்டாரு. அது ஏன் தான் தெரியல. நம்ம எடிட்டிங் தான் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். எடிட்டர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் லிமிட் அவ்வளோதான். ஏன்னா சொல்கிற கதை அங்கே ஒன்றுமே கிடையாது. கதை முடிஞ்சிருச்சு, அதனால் படமும் முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எடிட்டிங் அவரோட வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த படத்தில் பெருசாக ஒன்றும் ஃபைட்டும் கிடையாது. கிளைமேக்ஸில் வர அந்த ஒரு ஃபைட் மட்டும்தான் இந்த படத்தை. அந்த ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் கெட்டப்பில் வந்து வித்தியாசமான ஒரு கெட்டப் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த டார்க் மூடில் எடுத்திருப்பாங்க. இருட்டில் நைட்டில் எடுக்கிற மாதிரியே எடுத்திருப்பாங்க. அதாவது மேக்ஸிமம் நமக்கு வந்து அந்த ஃபைட்டோட வந்து கரெக்ஷன் ஆகலை. அதான் உண்மை. சரியாக அந்த ஃபைட்டிங் வந்து நம்ம கரெக்ஷன். நம்மளாம் தெலுங்கு மூவி தமிழ் மூவி பார்த்து வாழ்ந்தாள். 100 பேரை ஹீரோ அடித்து பறக்க விடுவார், பஞ்சு டைலாக் பேசுவார். அப்படி இருந்த அதை வந்து திடீர்னு ஒரு நைட்டு போல் ஒரு ஃபைட்டியா ஃபேஸ்லாம் தெரியாது, இருட்டாக டார்க்காக தான் தெரியும். அதுவும் அனிமேஷனாக மாறும். இப்படி ஒரு ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லி கோரியோகிராஃப் பண்ணது இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் தான். வித்தியாசமான முயற்சி. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எந்த மாற்றமும் கிடையாது. ஆனாலும் படத்தில் வந்து பெருசாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. என்னுடைய மனசுலையும் தாக்கத்தை ஏற்படுத்தலை. அது கொஞ்சம் வருத்தம் தாங்க எனக்கு. சரி, ஓகே மக்களே. இந்த படத்தில் வந்து யார் யார் எப்படி நடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்த்தாச்சுங்க. இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு எடுத்துகிட்டேன்னு வச்சோமே, முக்கியமான ப்ளஸ் இந்த கேரளா தாங்க. கேரளா மலையாள சினிமானாலே கண்டிப்பாக ஹிட் ஆகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதை அதுதாங்க ஒரு முக்கியமான ப்ளஸ்ஸு. ஏன்னா இப்படி ஒரு படத்தை வந்து மலையாள சினிமா இது வரைக்கும் எடுத்ததே இல்லைங்க. மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் ஒன்று ஃபுல் இறங்கி மசாலா, இல்லைன்னா ஃபுல்லாக த்ரில்லிங், சஸ்பென்ஸ், ட்விஸ்ட். அப்படி இப்போ சமீபகாலமாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான் அதிகமாக அங்கே வந்து ஹிட் அடிச்சிட்டு இருக்குது. அந்த வகையில் நாங்கள் அப்படி போக மாட்டோம்ப்பா, இப்படித்தான் போகிறோன்னு சொல்லி அந்த கதையை டைரக்டர் தயாரிப்பாளர் இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஆட்சேபணம் இல்லாமல் கொடுக்காம அனுமதி கொடுத்து அது ஃபஸ்ட்டு சக்ஸஸாக பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு அங்கே படத்துக்கு வந்து. நல்ல ஒரு திரைக்கதை இருந்துச்சு. அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போனாங்க தான் சொல்கிறேன். ஏன்னா சில இடத்துல பெருசாக வந்து கொஞ்சம் இழுக்கு இருக்குங்க. மற்றபடி எல்லாமே இந்த படத்தில் வந்து நடிகர் நடிப்போ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. டைரக்டர்லேருந்து எல்லாமே அவங்களோட வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. இது எல்லாமே இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிச்சுங்க. கதை தேர்வு ப்ளஸ்ஸாகவே இருக்குது. இது எந்த மாற்றம் கிடையாது. நல்ல ஒரு கதை தேர்வு. சரி, இந்த படத்துக்கு மைனஸ் சீன்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து இந்த கதையை தான் சொல்லுவேன். என்னடா கதையை ப்ளஸ்ன்னு சொன்னேன், இப்போ அதே கதையை மைனஸ்ன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து மகளாக்கெடு மக்கள் என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா மலையாள சினிமா எடுத்துக்கிட்டாலே வந்து ஒரு த்ரில்லர் மூவி, ஒரு சஸ்பென்ஸான மூவி அப்படின்னு சொல்லி தான் நம்ம நான்லாம் ஆசையோடு பார்த்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தா என்னடா இது இப்படி போய் அதாவது பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல, பிடிக்கலைன்னு சொல்ல முடியல. இது ரெண்டுக்கு நடுவில் நிற்குது. என்ன காரணம் எனக்கே புரியல. நான் மலையாள சினிமா நான் பார்த்த வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் தான் போய்கிட்டு இருந்து அப்படியே பார்த்து பழக்கப்பட்டதால் இந்த படத்தை என்னால் உடனே ஏற்றுக்க முடியல. ஆனால் இதை என்னால் தள்ளி வைக்க முடியல. வித்தியாசமான மூவிக்கு என்றைக்குமே ஆதரவு கொடுக்கணும். அந்த ஆதரவு நல்லா இருந்தால் கண்டிப்பாக பாராட்டணும். அதை தான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். படம் நல்லா தான் இருக்குது. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அதை நான் கண்டிப்பாக பாராட்டுவேன். ஒரு சூப்பரான ஒரு நல்ல படம் தாங்க. என்ன இந்த படத்தில் வந்து நிறைய இந்த பேயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே காஸ்டியூம் அப்படியெல்லாம் சத்தியமாக செட் ஆகலைங்க. அதெல்லாம் ஒரு மைனஸ் சீன். ஏன்னா அந்த காலத்துலேயே இப்போ வந்து கடைசியாக வந்து சர்வம் தாளமயன்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, சர்வம் எல்லாம் மாயான்னு சொல்லி நம்ம அண்ணன் அவர் நடிச்சிருப்பார். அவர் பேர் என்னங்க, அது வந்து நம்ம மலர் படத்தில் நடிச்சிருப்பார். ஐயோ பேர் வர மாட்டேங்கிட்டாங்கண்ணே, நிவின் பாலி அவர் நடிச்சிருப்பாருங்க. அதில் கூட ஒரு பெண் வந்து இந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர், தான் எப்படி செத்தம் கூட தெரியாமல் டெல்லிலு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே தெரியும். அப்போது அந்த ஹீரோ வந்து அதை கண்டுபிடிச்சி அது அந்த பெண்ணை வந்து விண்ணுலகத்துக்கு அனுப்புகிற மாதிரி ஆல்மோஸ்ட் அதே கான்செப்ட் தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா. அதுலேருந்து கொஞ்சம் சில காப்பியில் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான காமெடி மூவி தாங்க. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் த்ரில்லிங்லாம் இருக்கும், கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருக்கும். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி மாதிரி இருக்குங்க. இந்த படத்தில் வந்து அது மிஸ்ஸிங்.
கண்டிப்பாக அது மிஸ்ஸிங். சரியான ஹீரோ வந்து நல்லா இருக்காரு, காமெடி நல்லா இருக்காரு, எல்லாமே ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸில் வந்து இருட்டிலே எடுக்கிறது சில பல இதுக்கு சரியில்லை. இந்த பித்தளை சிலுவையை திருட்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியல. இப்படி நிறைய இடத்துல வந்து நிறைய லேக் இருக்குது. இதுவே இந்த படத்துக்கு ஒரு மைனஸாக இருக்குது. இப்படி இந்த படத்தில் வந்து பல மைனஸ் அண்ட் பல ப்ளஸ் இப்படி எல்லாமே இருந்தாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வந்து தாராளமாக ஒரு தடவை வீக்கெண்டில் இந்த சனி ஞாயிறில் வந்து என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா, அது உங்ககிட்ட சோனி லவ்யோட அந்த சோனி ஆப்போட வந்து ப்ரீமியம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கின்னு தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாங்க. ஃபேமிலியோடு இந்த படத்தை போட்டு விட்டு உட்காந்து டிவி உட்காந்து தாராளமாக பார்க்கலாம். சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தரமான ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் ட்ராமா மியூசிக் காமெடி மூவி. எப்படி பார்த்தீங்களா, இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசி ஹாரர் காமெடி ட்ராமா மூவி தாங்க. வித்தியாசமான ஒரு த்ரில்லிங் கதை தான். இந்த படத்தில் பெருசாக அடல்ட் சீன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நல்லா ஒரு ஃபேமிலியோடு எல்லோரும் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட டைமிங் ரொம்ப கம்மி. ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி வெறும் 1.25 மணி நேரத்தில் படத்தை முடிச்சிட்டாரு டேரக்டர். அதையெல்லாம் நம்ம சீக்கிரமாக நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். ஆனால் அந்த கதை வந்து நம்ம கரெக்டாக படத்தை நீங்கள் பார்த்து முடித்தா மனசில் அந்த கதை அந்த சீன்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கெல்லாம் ஒரு நாள் முழுக்க இந்த சீன்ஸ்லாம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் இந்த இடத்துல இப்படி ஆச்சு, அந்த இடத்துல அப்படி ஆச்சு, நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லி நான் உங்களையும் குழப்ப விரும்பலை. சரி, ஓகே மக்களே, இந்த படத்துக்கு என்னுடைய தனிப்பட்ட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து 10க்கு 4 மார்க் கொடுக்கலாங்க. அவ்வளோதாங்க கொடுக்க முடியும். ஏன்னா ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான், ஒரு டைம் தாராளமாக பார்க்கலாம், அவ்வளோதாங்க. என்னுடைய மதிப்பு தாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்களா இல்லையா, ஒருவேளை பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே மக்களே, இப்போது இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம மூவி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.